இன்று இங்கு ஒரு புதிய இந்தியா உருவாகப் போகிறது. இளைய தலைமுறைகளின் இந்தியா, ஒரு தெளிவான சிந்தனையுள்ள தலைமுறையின் இந்தியா. இவர்கள் அனைவரின் உழைப்பில் உலகமே வியக்கும் இந்தியா உருவாகப் போகிறது. காலம் பொன்னானது. ஒருமுறை தொலைத்துவிட்டால் மீண்டும் கிடைக்காத அற்புதமான ஒன்று. காலத்தின் ஒவ்வொரு மணித்துளியின் மதிப்பு என்ன என்பது இன்றைய இளைய தலைமுறையினருக்கு நன்றாக தெரியும். நமது நாட்டின் முன்னேற்றம் இவர்களின் கைகளில்தான் உள்ளது. உங்கள் திறமைகளை யாருக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க. Second ranker of the university, Mr. Rajesh. Now topper of the university and gold medalist, Mr. Karthik. Congratulations. Thank you, sir. All the best. Sir, can I say a few words? Oh, really? Yes, sir. Please. Thank you. That is my son. Good evening, everybody. PG முடிஞ்சு போச்சு. ஆனா ஞாபகங்கள் மட்டும் பாக்கி. டாப்பர்ஸா வந்தா வேலை கொடுக்கறதுக்காக நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கியூல நிப்பாங்க. நல்லா இருக்குல்ல இந்த அடிமை வேஷம்? காலேஜுக்கு வரும்போது நம்மளை சுத்தி பல சந்தோஷமான விஷயங்கள் இருந்தாலும் எதிர்காலத்தை பத்தி ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன வயசுல ஸ்கூல், அதுக்கப்புறம் +2, கிராஜுவேஷன், பிஜி, இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்துட்டு போயிடும். அடுத்தது வேலை, கல்யாணம், அப்புறம் குழந்தைங்க, அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம், அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம். The wheel keeps going round, round and round. But thanks to my dad, இந்த மிஷன் மாதிரியான ஒரு வாழ்க்கையில இருந்து எனக்கு விடுதலை கொடுத்ததுக்கு. எங்க அப்பா கிட்ட நான் ஒரு வருஷம் ஹாலிடே கேட்டேன், உடனே ஓகே சொல்லிட்டாரு. So boys and girls, please give a big round of applause to my dad. Thank you, Dad. Thank you. பாப்பலாம். Actually, what's your problem? என்ன பேசணும் தெரிஞ்சுதா பேசுனியா? அது என்னன்னு தெரியாம தான் நானும் நின்னுட்டு இருக்கேன். அப்படின்னா இத்தனை வருஷமா நீ படிச்ச படிப்பு, அதுக்காக நான் செலவு பண்ண டைமோ பணமோ எங்களுடைய ஆசையோ எல்லாமே வேஸ்ட் தானா? படிப்பெல்லாம் ஒரு விஷயம் இல்ல டாட். பீயிங் நாலேஜபிள் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா படிச்சவங்களுக்கு நாலேஜ் இல்லைங்கறியா? அசைன்மெண்ட்ல, மார்க்ல, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல மட்டும் முடிய போறது இல்லப்பா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது. அதோட நான் வேலைக்கு போலங்கிறதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா இதெல்லாம்? ஒண்ணு உனக்கு பிடிச்ச வேலையை பாரு, இல்லனா அப்பாவோட பிசினஸ் பண்ணு. அதை விட்டுட்டு அவரோட வாக்குவாதம். நீ கொஞ்சம் சுமாரு. சரி சொல்டா, என்னதான் வேணும் உனக்கு? இன்னும் ஒரு வருஷத்துக்கு விட்டுருங்க. நான் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாத பல விஷயங்களை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய பலம், பயம், பலவீனம் எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 1 year தான் ப்ளீஸ். சார் புரா சார். ஏய் ஸ்டாப். This guy is so real. He's got a deal. Till to get your freedom. Freedom. Hey. Hey, hey.
கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. See you. Bye. ஸ்டாப் ஸ்டாப். Bye. பாட்டி ஹார்லிக்ஸ் கொண்டு வர இருடா. ஏன்டா அப்படி கத்துற? படிச்சுக்கிட்டு இருக்கிற கண்ணுக்கு தெரியல? நல்லா தெரியுது. எனக்கு ஒரு சந்தேகம். எங்களுக்கு எக்ஸாம் நாங்க படிக்கிறோம், ஆனா நீ எதுக்காக விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்க? டேய், பாட்டி இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ டிக்கெட் வாங்கிடுவாங்கடா. அப்போ சொர்க்கத்துக்கு போகும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்ல, அதுக்காக தான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு டிஸ்டிங்ஷன் கேரண்டி தான். கார்த்திக், அப்பா சுதந்திரமா இருக்கணும், ஏதேதோ தெரிஞ்சுக்கணும், ஹாலிடே அப்படி இப்படின்னு 6 மாசமா சும்மா இருந்துட்டேன். அது என்னது? ஞானம். அது இப்போவாது வந்துருச்சா? ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கியா? நான் ஒரு புக் எழுதலான் இருக்கேன் டாட். புக்கா? எதை பத்தி எழுத போற? அது ஒரு 2-3 ஐடியா இருக்கு, ஆனா எதுன்னு இன்னும் டிசைட் பண்ணல. லுக், இன்னும் டிசைட் பண்ணல, இன்னும் கிளாரிட்டி வரல. இந்த கதைலாம் இன்னும் 6 மாசத்துக்கு தான். அதுக்குள்ள நீ ஒரு டிசிஷனுக்கு வரலனா ஏன் டிசிஷனுக்கு ஒத்துக்கணும்? ஓ, எங்க இருந்து இது ஆரம்பிக்கிறது? சார், என்ன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீங்க திறந்து விட்ட புறாவை வித்தது நான் தான் சார். அது இப்போ ஒரு அக்கா கிட்ட இருக்கு சார். உங்களை பார்த்தா அந்த அக்கா தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. அப்படியா? அந்த புறாக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? அடுத்த வாட்டி பாக்கும்போது கேட்டு சொல்றேன் சார். ஓகே, பை. பாய் சார். ஏண்டா ஃபாரின்ல இருந்து ஸ்காட்ச் கொண்டு வந்து பார்ட்டி வைப்பேன்னு பார்த்தா என்னடா இப்படி மலாந்துட்ட? நீ அந்த பொண்ணை பாத்துன்னு சொன்ன ஏரியால சினிமா ஹால், பப், கிளப்னு எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாத்துட்டோம்டா. ஆனா அந்த பொண்ணை பத்தி ஒரு டீடைல் கூட நம்ம தூண்டில மாட்டவே மாட்டேங்குதே. கரெக்டா? ஏதாவது க்ளூ இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மச்சான். ரைட். ஏதாவது க்ளூ இருந்தா சீக்கிரம் சொல்லு. யோசி மேன். அந்த பொண்ணு நடந்து வரும்போது பூக்கள் அசைற சத்தம் கூட கேட்டுதுடா எனக்கு. இருடா, எனக்கு புரிஞ்சுச்சு மச்சான். அந்த பொண்ணு கண்டிப்பா பூ விக்கிற பொண்ணா தான் இருக்கும். அவ சிரிக்கும் போது என் ஹார்ட்டே ஒரு செகண்ட் நின்னுச்சு தெரியுமா? கண்ணுன்னா அவளோட கண்ணு தான்டா. அந்த கண்ணை பாத்துக்கிட்டே ஒரு ஆயுசே வாழ்ந்து முடிச்சிடலாம். டேய், அந்த பொண்ணு ஒரு வாட்டி பார்த்ததுக்கே இவ்வளவு கவிதை வருதுன்னா அடுத்த வாட்டி பார்த்தா கார்கியை கிராஸ் பண்ணிடுவியோ? கவிதை என்னடா, புக்கே எழுதலான் இருக்கேன். புக்கா? வழி தெரியாத என்னோட பாதைக்கு அவதான்டா இலக்கு. என்னோட எவ்ரிடே இன்ஸ்பிரேஷன். நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் மச்சான். இதயத்தை திருடாதே, அதான் என் புக் பேரு. சரி, அந்த திருடி எவரோ? அதான்டா அந்த பூ விக்கிறவ. ஒன்றுவேன். உனக்கு இஞ்சி தின ஏதோ ஒண்ணு மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்கான். அது சார் லவ் தூர்தர்ஷன்லயே ஓவர் டு டெல்லி ஆயி போச்சு. அப்படின்னா பிந்துன்ற பொண்ண சார் ரொம்ப நாளா தூரத்துல இருந்தே பார்த்து லவ் பண்ணிட்டாரு. கிட்ட போய் சொல்றதுக்கு தைரியம் வராதனால சார் தூரத்திலே நிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவானு எனக்கு சின்ன பயம்டா. ஏய், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? அவ எங்க இருப்பான்னு முதல்ல சொல்லு. என்ன அரேனா இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறியா? எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிருந்தா எல்லாரும் ஒன்னா இருந்திருக்கலாம்ல. ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணிருக்கலாம். அங்க நல்ல கோச்சிங் இருக்கான். அதுவும் இல்லாம வீட்டு பக்கத்துலயே இருக்கு. அநேகமா அப்பா அதுக்கு தான் ஓகே சொல்வாருன்னு நினைக்கிறேன். டூ மச். அவ்ளோ கரெக்டா உன்னால எப்படி சொல்ல முடியுது? இப்பதான் மெசேஜ் பண்ண. லெட்ஸ் see. ஹலோ டாடி, உங்களுக்கு 2 இன்ஸ்டிடியூட் பத்தி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். எதுல ஜாயின் பண்றதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. One second hold பண்ணுமா. Arena is the best. ஏன் அவர்கிட்ட கேளு. why டாடி? ஃபர்ஸ்ட் நியர்பையா இருக்கு, ரெண்டாவது நல்ல சப்ஜெக்ட் சொல்லி கொடுப்பாங்க. thank you டாடி. bye. Bye நந்து.
That's my daddy. இது போன ஃபிகரை கூட்டு வந்து இன்னைக்கு பூரா ஹீட்டர் போடுவானுங்க. எஞ்சி போங்கடி. டேய் இருடா மச்சான். என்னடா அது அங்க உட்கார்ந்திருக்க பொண்ணுடா. நீங்க இரு, இதோ வந்துடுறேன். ஹாய், ஐ லவ் யூ. ஹலோ, யார் நீங்க? என்ன இது நியூசன்ஸ்? நியூசன்ஸ் இல்லைங்க, லவ் சென்ஸ். வாட்? நேத்து ஈவினிங் உங்களை சாய்பாபா கோவில்ல பார்த்தேன். பட்டு தாவாணி தலையில பூ வச்சுக்கிட்டு கலகலன்னு கொலுசு சத்தத்தோட என் பக்கத்துல தான் நீங்க நடந்து போயிட்டு இருந்தீங்க. டேய் என்னடா இவன் கரெக்ட் பண்ணிடுவான் போல இருக்கு. கேம் ஓவரா? இன்னும் சொல்லுனா என்னோட மனசை அப்பவே உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். 5 நிமிஷத்துல லவ்வா? ஆக்சுவலா நான் பார்த்த உடனே பறி கொடுத்துட்டேன். ஆனா இங்க இருந்து இங்க இன்ஃபர்மேஷன் போறதுக்கு தான் அந்த 5 நிமிஷம். என்னடா இப்படி யோசிக்கிறா? ஓகே சொல்லிடுவாளோ? சாரி டு டிசப்பாயிண்ட் யூ. நான் ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்றேன். அப்படியா? Facebookல உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பார்த்தனே, சிங்கிள் தானே இருந்துச்சு. உங்க பேரு? ஐ அம் கார்த்திக். கார்த்திகா? ஏய், நீ மது ஃப்ரெண்ட் தானே? சேச்சே, சான்ஸே இல்ல. இல்லையே, நான் உன்னை எங்கே பாத்திருக்கேனே. என்னையா? நோ வே. ஒருவேளை நேத்து ஈவினிங் நீ என்ன கோயில்ல பாத்திருக்கலாம். ஏய், நான் உன்னை மது பர்த்டே பார்ட்டில பாத்திருக்கேன். மதுவா? யார் அது? எனக்கு மதுன்னு நிறைய பேர் தெரியும். அடையார்ல இருக்கனே, அவன்தான். அவனா? அவன் ஒரு எச்ச பையனாச்சே. கொஞ்சம் மரியாதையா பேசுறியா? நான் லவ் பண்றது அந்த மதுவை தான். அவனையா? நீ லவ் பண்றது அந்த மதுவையா? ச்சே. ஆமா, இந்த பொண்ணுங்க ஏன் எப்படி இருக்காங்க? அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே தேடி போய் அப்பள சட்டில தான் விழுறாளுங்க. வாட்? ஓகே ஓகே, நீ லவ் பண்ற விஷயம் மதுவுக்கு தெரியுமா? தெரியாது, இன்னும் சொல்லவே இல்ல. சூப்பர். இதுக்கப்புறமும் சொல்லிடாத, நானும் சொல்ல மாட்டேன். உன் பேர் என்ன? பிந்து. பேரு கூட தெரியாதா? பேரு தெரியாமலாம் லவ் பண்றானுங்க. அதுவும் ஃப்ரெண்ட் லவ் பண்றான்னு தெரிஞ்சும் கூட. இத பாரு பிந்து, நீ அவனை லவ் பண்ற விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். அந்த பேக்க மறந்துட்டு ஒரு 2 மாசம் என் கூட டிராவல் பண்ணு. முடிச்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா அந்த மதுவை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கோ. யூ மீன் டேட்டிங்? ஓ, அதுக்கு பேர்லாம் கூட இருக்கா? சரி, என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ. நமக்கு நம்ம வேலையாகணும். அதுக்கு ஊர் என்ன பேர் வச்சா நமக்கு என்ன வந்தது? சாரி கார்த்திக், எனக்கு மதுனா ரொம்ப பிடிக்கும். Will you please live? கூப்பிடாமா? என்ன பிந்து, நீ பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியல? 4 பேரை பாரு, 3 பேரை செலக்ட் பண்ணு, 2 பேரை லவ் பண்ணு, ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கோ. இப்படிதான் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. நீ அப்படியே இரு. மது, பாத்தியா உன் ஃப்ரெண்ட? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி என்ன ப்ரப்போஸ் பண்றான். லவ் பண்றான்னு என் கிட்ட தானே சொன்ன. என்ன பிந்து, எப்பவாவது அவங்க கிட்ட சொல்வியா மாட்டியா? I love you மது. Thank you. சாரி பிந்து, இந்த வாயில்ல பூச்சிக்காக தான் ஒரு சின்ன டிராமா பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்ன நீ தப்பா எடுத்துக்காத. ஃபைனலி நம்ம லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. Thank you கார்த்திக். Thank you. Thank you. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கிளைமேக்ஸ் என்னன்னு பாத்துருக்கலாம். மூஞ்ச பாரு, அது என்ன சினிமாவா? கிளைமேக்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றதுக்கு. He's so hotல. I like his guts. ஆமாடி, எனக்கே அவனை பார்த்ததும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ, ஃபர்ஸ்ட் நான் தான் புக் பண்ணிருக்கேன். உனக்கு 2 monthsல கல்யாணம் டே. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி டேட் பண்ண கூடாதா? கல்யாணம் பண்ணிக்கிறவனோட டேட்டிங்னா ஓகே. இது சீட்டிங். Hey, I just want to date him. உனக்கு என்னடி பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவன் ஃப்ரெண்ட் லவ் பண்ற பொண்ணுக்கு இவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். So sweetல. அவன் கேரக்டர்லெஸ் ஃபெலோ. No baby, நான் Facebookல ஆல்ரெடி friend request அனுப்பியாச்சு. 30 minutes இருக்கு. இன்னும் அக்செப்ட் பண்ணல. அவனுக்கு எதுக்கு அனுப்புன? Hey, oh my god, he has accepted my request. Oh wow. ஏய், நாளைக்கு மீட் பண்ணனும் சொல்றான். ஷோ, அவனோட போய்லாம் நீ என்ன பண்ணி தொலைறியோ பண்ணு. ஏய், இங்க கட்டு. இந்த நந்தினி மாதிரியே கார்த்திக்க பிடிக்காத இன்னொரு ஜீவனும் இந்த உலகத்துல இருக்கு. அது நான் தான். டேய் கார்த்திக், உன் முடிவு என் கையில தான். உன் அழிவுல தான் எனக்கு ஆனந்தம். உன்னை என்னைக்கு நான் பழிக்கு பழி வாங்குறனோ அன்னைக்குதான் இந்த பூமி சுத்துதுன்னு நான் ஒத்துக்குவேன். ஏகப்பட்ட போட்டோ வச்சுக்கிறீங்க. யாருண்ணா இந்த பையன்? இந்த போட்டோஸ் என் கண்ணு முன்னாடி இருந்தாதான் அவன் மேல இருக்கிற பகை எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஜென்ம பகடா இது. ஆனா பாக்க சின்ன பையன் மாதிரி இருக்கானே. அவன் பிறந்த அன்னையில இருந்தே எனக்கு எதிரிடா. பிறந்த குழந்தை என்னென்ன தீங்கி பண்ண போகுது, அதுகிட்ட போய் பகை அது இதுன்னுகிட்டு.
வாடா பண்டு, ஏண்டா வர்றதுக்கு இவ்வளவு லேட்டு? முதல் தடவையா மாப்பிளைய பார்க்க வரேன்ல, புது சட்டை தச்சு கிடைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான்க்கா. சரி பாரு, மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கோ. செல்லக்குட்டி, நான் தான்டா உன் மாமே. வா 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 வா. என்னக்கா உடம்பு சூடா இருக்கு, ஜுரம் வந்துருச்சா? இல்ல, பாசம் வந்துருச்சு. சந்தோஷமா? படுத்துக்க. சார், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அர்ஜென்ட்டா உங்களை பெரிய ஐயா வர சொன்னாரு. என்ன மாமா அவசரமா வர சொன்னீங்களா? அவன் ஒண்ணுக்கு போல, போய் தூக்கு. தொட்டில நீ தூக்குனல்ல, அப்ப போனதுதான். அதுக்கப்புறம் போல, போய் தூக்கு. ஆமாண்டா தம்பி, இவனை கொஞ்சம் புடி, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. டேய், ஃபுல்லா போற வரைக்கும் புடிச்சுக்கோ. அன்னையில இருந்து அவன் என்ன கட்டணம் இல்லாத கழிப்பிடமா மாத்திட்டான்டா. டேய் பாண்டு, தூக்குடா. வாப்பா. போயிட்டியா? சீக்கிரம் தூக்குடா. இப்ப சந்தோஷமா? என்ன ட்ரெஸ் இது? குழந்தை பயப்பட போகுது, போய் மாத்திட்டு வா. இது ஓகேவா? கொடுங்க. இந்த ஷர்ட் நாசமா? மாமா வர சொல்லவா? பெரிய பார்க்க வரலங்க, உங்களை தான் பார்க்க வந்தோம். என்ன பார்க்கவா? நீங்க தான் எங்களுக்கு உதவணும். ஏன்பா உங்க பிரச்சனை தான் என்ன? என் பையன் 2 நாளா உச்சா போலீங்க. உங்க மருமக மாதிரியே எங்க பிள்ளைங்களையும் நினைச்சுக்கங்கய்யா. நினைச்சுக்கவா? ஆமாங்கய்யா. ஐயா, உனக்கு என்ன வேணும்? எல்லாருக்கும் ஒண்ணுக்குதான், என் பையனுக்கு 2க்குமே பிரச்சனை. 2க்கா? ஆமாங்க. அந்த பையன் உச்சா போறத தாங்க முடியாம தான் துபாய்க்கு வந்தியா? அது மட்டுமே இல்ல, நிறைய விஷயங்கள் அவன் என்ன ஊருகா வாக்கிட்டான். சீக்கிரட்டா ஒரு நாளைக்கு சக்கீலாவோட சீன் படம் பாத்துக்கிட்டு இருந்தேன். மாமா மாமா, என்னடா உள்ள தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உளையா? பேய பாத்துட்டு இருக்கேன். பேயா? மாமா ரூம்ல பேய் இருக்கு. அப்படிதான். என்ன பண்ற? அதேதான். ஐயோ கர்மம். சனே, மாமா என்ன பண்ண? வாங்க வா. கலக்கறாயா? டேய் பாண்டு, பின்றாயா? ஐயோ மாமா. மாமா என்னடா அதே பாயும் புள்ளி படம் கேட்டேன், அவன் பாவாடையில புள்ளி படம் கொடுத்துட்டான். பணம் வேஸ்ட் ஆக வேண்டாமே பாத்துக்கிட்டு பாக்குறியா? ஆமா, நீங்களும் பாருங்க, சுமாரா பண்ணிருக்காங்க. என்னடா? என்னக்கண்ணா, பால் குடிக்க மாட்டேன்னு சொன்னியா? எனக்கு வேணாம், நான் குடிக்க மாட்டேன். பால் குடிச்சாதான் ஸ்ட்ரென்த் வரும். போய் சொல்லாதீங்க, சிகரெட் குடிச்சாதான் ஸ்ட்ரென்த் வரும். யாரா சொன்னது இது? இத புடிச்சா ஸ்ட்ரென்த் வரும்டா. என்ன மாமா, என்ன குடும்பம் கும்பல வருது? மாமா, அக்கா, ஆயா. அவன் முகத்துல முழிச்சாலே பிரச்சனை தான்டா. மாமா மாமா, என்னடா? நாங்க விளையாடுறதுக்காக வெளியே போறோம். ஓ, அதையே என்கிட்ட சொல்ற? ஒண்ணு இல்ல மாமா, உங்ககிட்ட சொல்லலாம்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சொல்லிட்டு எல்லாம் கிளம்பு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தாச்சு. வாங்க சார். இவங்கள கோவா போற பஸ்ல பார்த்தேன். கேட்டதுக்கு வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன்னாங்க. கார்த்தி, யார்கிட்ட சொன்ன? மாமா கிட்ட தான் சொன்னேன். ஏண்டா உங்ககிட்ட சொன்னா? அது இல்ல மாமா, விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா கோவால போய் விளையாட போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. அறிவு இருக்கடா உனக்கு? நாலு வருஷத்துக்குன்னு வந்து 16 வருஷமா ஏன்னா இங்க இருக்கீங்க? அதான்டா எனக்கும் தெரியல. நான் கையெழுத்து போடும்போது அக்ரிமெண்ட்ல 4 வருஷம் இருந்தது. ஆனா அந்த ஷேக் இருக்கானே, அவன் 4 பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டான். 4 நாள் 16. இன்னும் 3 மாசத்துல என் அக்ரிமெண்ட் முடிய போகுது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போய் என்ன பண்ண போறீங்கண்ணே? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே, என்ன பண்ண போறீங்க? பேச்சு இல்ல, வெறும் வீச்சு தான். அக்கா, அன்னைக்கு அந்த புறாவை திறந்து விட்ட சார திரும்பவும் பார்த்தேன். நீங்க தான் அந்த புறாவை வளர்க்குறீங்கன்னு சொன்னப்போ, நீங்க புறாக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு. புறாவுக்கு பேரா? நல்ல தாட் தான். லைலா மஜ்னூன்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். ஷாருக், அவரோட போன் நம்பரை வாங்கிக்கோ. அதே மாதிரி ரெகுலரா நீ எங்க வீட்டுக்கு பர்ட் ஃபீட் கொண்டு வந்து கொடுத்துரு. ஓகே? சரிக்கா.
நீங்க வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன இது ஓவர் ஆக்டிங்கா இருக்கு, குறைச்சிக்கங்க. இந்த ஓப்பனஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு நாளா நீயே என் கண்ணுல படல கார்த்திக். வேதி, இன்னும் 2 மாசத்துல எனக்கு மேரேஜ். ஓ கங்க்ராட்ஸ். ஆனா எனக்கு உன்னோட டேட்டிங் பண்ணணும். வாட்? நீங்க ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணு கிட்ட சொன்னீங்களே 3 பேரை பாரு 2 பேரை சூஸ் பண்ணு. ஏய் ஷீலா, அதெல்லாம் ஒரு டிராமா. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் அவள லவ் பண்ணிட்டு இருந்தான். அவ லவ் சொல்ல மாட்டேன்னா அதுக்காக தான் அவ வாயாலே சொல்ல வைக்க ஒரு ப்ளே பண்ண. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஃப்ரீடம் டே. ஃப்ரீடம் டேவா? தேங்க் யூ. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. So sweet. Bye. ஹாப்பி ஃப்ரீடம் டே. Thank you so much. நமக்கு காதல் லைஃப்ல ஒரே ஒரு தடவை தான் வரணும். அதுவும் ஒருத்தர்கிட்ட தான் வரணும். உன் லைஃபோட 2 months என் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னால 2 months இல்ல, லைஃப் லாங் என் ஃப்ரெண்டா ஸ்பெண்ட் பண்ண. நீ வேற யாராவது லவ் பண்றியா கார்த்திக்? அப்படி கேட்டனா ஏதோ, ஆனா தெரியல. சரி அதை விடியா, உன் ஆளை பத்தி சொல்லு. ஹலோ, எங்கடி போன? வந்து 1 மணி நேரம் ஆகுது. நீ எங்க இருக்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன்டி. வந்துட்டியா? இங்க இருக்கியா? ஷீலா எங்கடி? அவ வந்துதான் அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். என்னடி சொல்ற? அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருந்தால, அவனை பார்த்ததும் கிளம்பிட்டா. நீ வா காட்டுறேன். அங்க பாருடி. வாவ். எஸ், இந்த பிக்ஸ் செமையா இருக்குல? ஏய் இப்படி இல்ல, இந்த பக்கம். Facebook ரிக்வெஸ்ட்க்கே டேட்டிங் வந்துட்டானா இவ்வளவு ஸ்மைல். பாத்தியா நந்தினி, அவளுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல. நீ செமையா இருக்கடா. வெக்கமே இல்ல. ஏய் வாடி ஏய் கார்த்திக், இப்படி ஒண்ணு. வாவ். ஓ கார்த்திக், actually friends ஓட ஷாப்பிங் வரேன்னு சொல்லிருந்தேன். Oh, fine, sure. So I'll leave now. See you. Okay, bye. Bye. Excuse me. ஷீலா போன் பண்றாடி, என்ன சொல்றது? வெளியே எங்கேயோ இருக்கோன்னு சமாளி. அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஹலோ. ஹே, எங்கடி? அது வந்து கார் சர்வீஸ் பண்ண வந்தேன்டி. அப்படியா? ஓகே, அப்படின்னா நான் பால போறேன்டி. பாய். ஓகே பாய். அவ பார்லர் போறாளாம். எங்கே போய் ஓடிட்டோம் சானியா. ஹாப்பி ஃப்ரீடம் டே. Thank you. Bye. எங்க போனா? ஹாப்பி ஃப்ரீடம் டே. ஓ, உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேனா? கொடுத்துட்டீங்க. Thank you. பை. Bye. மச்சான், லவ்ல மாட்டிட்டு பல பேர் பைத்தியம் முடிச்சு சுத்துறான். இது ஒண்ணும் ஓ லவ் மாதிரி கிடையாதுடா. அப்படியா? பாக்கதான் பார்க்கலாம் பார்க்கலாம். அப்படியா? இல்லையே, நேத்து நான் அங்கதானே இருந்தேன். ஓ சரி மச்சான், இன்னைக்கு நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். டேய் 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 என்னடா பண்ண? எங்கடா போற? டேய் கார்த்தி, டேய் இருடா. டேய் நில்றா மச்சான். டேய் டேய் ஏய் ஹலோ. டேய்.
உங்க வீட்டு நம்பர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, உங்க வீட்டு போன் நம்பர் சொல்லுங்க. 98407 91660. என்னங்க மறந்து போய் உங்களோட நம்பரை கொடுத்துட்டீங்க? I love you. எங்கடா அவ? அந்த பொண்ணுதான். சொல்றது கேளுடா. இந்த சட்டை கொடுத்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க தாத்தா, இல்லனா என் சாவுக்கு நீங்க தான் காரணம் எழுதி வச்சிருவேன். அந்த பொண்ணு அங்கதான் படிக்கிறா, நான் அங்கதான் வேலை செய்யறேன். தேங்க்யூ தாத்தா, தேங்க்யூ. டேய் என்னடா இதெல்லாம்? டேய் கார்த்தி, என்னடா இப்படி சரி பண்ணிட்டு வாங்க, இருக்க? ஹாஸ்பிடலுக்கு போலாம். டேய் வாங்கடா. ஏய் துப்பட்டாங்கடி. ஃபேஷன் ஆமா. அவங்க அப்பா கிட்ட சொல்லி 4 சாத்து சாத்தணும் இவளையெல்லாம். அப்பதான் இவெல்லாம் அடங்குவா. இவளையெல்லாம் என்னத்தை தான் என்னடி பண்ண? அப்படியே போட்டனா. நல்ல வேளை முடி கலையல. இவ எந்த அளவுக்கு ஒரு பொறுக்கியா இருந்தானா, ரோட்ல ஒரு பொண்ணு பார்த்த உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிருப்பான். I love you. எனக்கு அவனை பிடிக்கல. டேய் என்னடா பண்ற? இந்த கட்டை மட்டும் அப்பா பார்த்தாரு, அவ்வளவுதான். டேய் நான் கவனம் அவர்கிட்ட பேசட்டுமா? ஓவரா சீன் போடாம மூடிட்டு வாங்கடா. இது அந்த கம்பெனி தானே. இந்த செக் உடனே அனுப்பிச்சிடு. ஓகே. நீ கார்த்திக் பாத்துடா. கார்த்திக் உனக்கு ஏதோ லெட்டர். கார்த்திக் என்னடா என்ன கையில கட்டு? பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லம்மா, சின்ன காயந்தாமா. ஆமா ஆண்டி, பைக்ல போகும்போது ஸ்கிட் ஆயிடுச்சு. எப்பவும் அவனுக்கு தான் அடிப்படுது, உங்களுக்கு எதுவும் ஆகாதா? கரெக்ட். ஆனா தனியா போய் விழுணுங்கிறதான சீனே. தேவையில்லாதப்பல அவன் கூடவே இருங்க. அவனுக்கு அடிபடும் போது மட்டும் அவனை தனியா விட்டுருங்க. நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இவன் கூட போய் விழுங்கிறதுக்கு நான் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லாதீங்க ஆண்டி. ஏண்டா நீயாவது பாத்து போலாம்ல. நான் என்னமா பண்றது? கார்காரன் ஸ்பீடா வந்து இடிச்சிட்டான், என் மேல தப்பு இல்ல. நீ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க. ஏய் என்னடாச்சு? இங்க பாத்தியா எவ்வளவு பெரிய காயப்பட்டிருக்கு பாரு. சீக்கிரம் டாக்டர். ஐயோ அம்மா, நான் சொல்றேன்ல, சின்ன காயந்தாமா, பயப்பட ஒண்ணும் இல்ல. சின்ன காயமா? சின்ன காயம் சமாளிக்கா. இவ்வளவு பெரிய கட்டு போட்டுருக்கா. சின்ன காயமா? அம்மா அடுப்புல ஏதோ வச்சுட்டு வந்துட்டு போல இருக்கு. போய் முதல்ல நின்னு பாரு. அது எங்க கூட நீ போமா, நான் பாத்துக்கறேன். ஏய் இன்னொரு தடவை அவனுக்கு ஏதாவது அடிபட்டுச்சு அதோட உங்க மண்டைய உடைச்சிருவேன் நானு. இதுக்கு நானும் கார்ல டேய் கார்த்தி, கொஞ்சம் ஜாக்கிரதையா வண்டி ஓட்டலாம்ல. அக்கா நீ கூட வா. இதெல்லாம் ஒரு காயமா? காயம் பட்டது இங்கதான்க்கா. அப்படியா? முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. டாக்டர் என்ன சொன்னாரு? சீரியல்ல வந்து ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. அவ இதயத்தை ஏதோ ஒரு பொண்ணு சுட்டுட்டாலாம். இன்னைக்கு அந்த பொண்ணு நேர்ல பார்த்த குஷியில ஐ லவ் யூ சொல்றதுக்கு ஓடி போய் கார் மோதி மொத்த சீனும் மாறி போச்சு. அப்போ உள்ள சொல்லிட்டான். உனக்கு ஏண்டா இந்த தேவையில்லாத வேலை? அது இல்லக்கா, அவ கண்கள் ரெண்டும் மயில் தோகை மாதிரி, முத்து போல சிரிப்பு, யாரையும் கவர்ற அழகு, கவிதை மாதிரி வார்த்தைகள். அவ்வளோ டிராபிக்ல கூட என் கண்ணுக்கு மட்டும் அவ எப்படி தெரிஞ்சா? இது எல்லாத்துக்குமே நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும்க்கா. அந்த பொண்ணு என்ன அவ்வளவு அழகாடா? தேவதைங்கிற ஒண்ணு இருக்குன்னு நீ நம்பினா அது அவளா மட்டும்தான் இருக்க முடியும். சரி அந்த பொண்ணு என்ன சொன்னா? மொக்க ஃபிகர் மாதிரி ஓவர் ரியாக்ட்லாம் பண்ணாம சைலண்டா கிளம்பி போயிடுச்சு. எது எப்படியோக்கா, அவளுக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. நாளையில இருந்து அவளை மடக்கிறது தவிர மத்த எல்லா வேலையும் கட்ட. 4 o'clock ஷார்ப்பா அந்த இடத்துக்கு போயிடலாம், சரியா? ஓகே. அப்பதான் சீக்கிரம் வீட்டுக்கு போக ஆமாடி, முடியும். உண்மையாவே. என்னடி ஆச்சு? அவன் தாண்டி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். நேத்து ப்ரப்போஸ் பண்ணா, இன்னைக்கு டைரக்டா கிளாஸுக்கே வந்துட்டான். ராஜு, அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறவன் யாரு? பாக்க ஸ்மார்ட்டா இருக்காருல. Shut up. நியூ அட்மிஷன் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு. நீ இருக்கிறது தெரியாம கூட வந்திருக்கலாம்ல. இல்லடி, நான் இருக்கிறது தெரிஞ்சுதான் வந்திருக்கான். சரி அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை அவன் உன்னை உத்து உத்து பார்த்தான்னு வையேன், உனக்காக தான் வந்திருக்கான்னு அர்த்தம். வா வாட்ச் பண்ணலாம். ஏன் பார்க்க மாட்டேங்கிறான்? Good morning. Good morning, sir. Good morning, sir. Morning, sir. Today we discuss about supported interpolation method. Supported interpolation
பார்த்த மாதிரி நடிக்கிறானோ? நந்து நந்து ஏ நந்து. எஸ் சார். Did you find? ஆனா அவன் பார்க்க மாட்டேங்கிறான் சார். ஐம் சாரி சார். வாட் ஹேப்பன் நந்து? அவன் உன்னை பார்த்தா என்ன, உன்னை பார்க்காம போனா என்னடி? முண்டோ அவன் பக்க ஃப்ராடுடி. நீ ஜாக்கிரதையா இருக்க. ஏய் இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? தெரியலடி. என் ஸ்கார்ஃப் என்கிட்ட கொடு. உங்க ஸ்கார்ஃப் என்கிட்ட எப்படிங்க இருக்கும்? அன்னைக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் கட்டி விட்டேனே. ஆமால, அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஏதோ ஒன்னு சொன்னனே, அது ஞாபகம் இல்லையா? லுக் மிஸ்டர், உங்க மனசுல இருக்கிற பொண்ணு நான் கிடையாது. ஓ மை காட், என் மனசுல நீங்க தான் இருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது? ஓகே, என் மனசுல இன்னும் வேற நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதுக்கு சொல்லணும்? சரி, சொல்ல வேண்டாம். அப்புறம் எதுக்காக என்ன குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தீங்க? நீங்க என்ன பாக்குறீங்களா இல்லையான்னு பாத்துட்டு இருந்தேன். சோ நீங்க என்ன சைட் அடிச்சதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. நான் எப்ப ஒத்துக்கிட்டேன்? இப்பதானங்க நான் உங்களை பாக்கலன்னு சொன்னீங்க. அப்படின்னா நீங்க என்ன பாத்துட்டு இருந்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம். நீ என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. பாத்தீங்களா, நீங்க இப்ப என்ன செல்லமா நீனு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. இது பாரு. சாரி, இது பாருங்க. என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. ஓ, இந்த சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்களோ அது நடக்காது. நான் யார் கூட வாழணும்னு என்னோட டாடி தான் டிசைட் பண்ணணும். அது அவரோட உரிமை. என் வாழ்க்கையில எல்லாமே என்னோட டாடி தான். இந்த ஸ்கார்ஃபை நீயே வச்சு தொலை. இவன் என்னடா இவன் பாக்குறதுக்கு பவர் ஸ்டார் மாதிரியே இருக்கிறான். வா நந்து, கரெக்ட் டைமுக்கு வந்துட்ட. என்ன இங்க மீட்டிங்? அப்பா உனக்காக டிஜிட்டல் ஸ்வயம்பரம் நடத்திட்டு இருக்காரு. அப்படின்னா உனக்கு பிடிச்சவனா பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலிமினேஷன் இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. வா வந்து உட்கார்ந்து பாரு. இல்ல, நான் எதுக்கு பாத்துக்கிட்டு, நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏமா உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லமா, உங்க அப்பங்கார ஒத்துக்குவான். ஆமா நந்து, ஆக்சுவலா உன்கிட்ட கேட்கவே மறந்து போயிட்டேன். உனக்கு பிடிச்ச பையன் யாராவது இருந்தா சொல்லு, அதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்ல. என்ன எதுக்கு பாக்குறீங்க? எனக்கு ஓகே. அத்த உங்களுக்கு? என்கிட்ட என்னத்தை கேட்டுக்கிட்டு அவளுக்கு ஓகேன்னா நம்ம எல்லாருக்கும் எனக்கு ஓகே தான். எனக்கு ஓகே தான். எனக்கு ஓகே தான். டாடி, என் மனசுல யாரும் இல்ல. அந்த ப்ரொஃபைல்ஸ்ல டாடிக்கு பிடிச்ச மாதிரி யாரா இருந்தாலும் சரி, அவன் என் டாடிக்கு பிடிச்சவனா இருந்தா எனக்கு ஓகே தான். டாடி, என்னால இவ்ளோ போட்டோஸ் எல்லாம் பார்த்து டிசைட் பண்ண முடியாது. அம்மா, ரொம்ப பசிக்குது. ஐயோ, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வேண்டாம், நான் அப்புறம். வாடி, சரி வாட, நம்ம 2 பேரும் போய் வீடியோ கேம்ஸ் ஆடலாம். என்னடா ஸ்பெஷலா? ஆமா, ஸ்பெஷல் தான். பாத்தியா? சொல்ற முதல்ல எடுத்துக்க. தேங்க்யூ. ஏய் நந்து, குடுக்கறான்ல, எடுத்துக்கோ ஏண்டி. அப்படியே இத பாஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செலிப்ரேஷனுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணுது. அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் என்னையே பார்த்துட்டு இருக்கு. நான் பார்த்தா டக்குன்னு திரும்பிக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன லவ் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். அது சரி, அந்த பொண்ணு யாரு? இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்காளா? இங்கதான் இருக்கா. இங்க பாரு கார்த்திக், நான் கேஷுவலா தான் உன்னை பார்த்தேன். எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஏச்சே, உன்னை அவன் சொன்னா. அப்ப யாரு நீயே சொல்லு. அந்த பொண்ணு பேரு Stop it. இது கிளாஸ் ரூம் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டா? ஏங்க, என்ன லவ் பண்ற பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தா தேவையில்லாம உங்களுக்கு எங்க இவ்ளோ கோவம் வருது? இத கேட்டா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க? கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்ட் தான். பயப்படாதீங்க. நீங்க யாரையாவது லவ் பண்றீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்றோம். நிஜமாவே பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இல்லையா? எனக்கு எவனும் இல்ல. அப்படின்னா இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணலையா? எனக்கும் யாரும் ப்ரப்போஸ் பண்ணதில்ல, நானும் யாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணதில்ல. 23 years, young, good looking, sensitive, healthy, அதோட அப்பாவி பொண்ணா வேற தெரியுறீங்க. அப்படி இருந்து உங்ககிட்ட யாரும் ப்ரப்போஸ் பண்ணலனா உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்கிட்ட பிரச்சனை இருக்கா? பின்ன அதான் உங்களுக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணல. இல்ல. அப்ப கன்ஃபார்மா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் நல்லது. அதுக்கப்புறம் யாராவது உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, நீங்களும் என்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுத்து கொண்டாடலாம்ல. கொண்டாடலாமா?
ஹலோ. ஏய் சீனு, நீ ஏன்டா இது வரைக்கும் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லவே இல்ல? நந்து, எனக்கு ஏன்டா இன்னும் ஐ லவ் யூ சொல்லவே இல்ல? அப்போ உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? எனக்கு தெரியாம போச்சே. உன்னை பிடிக்கும்ங்கிறதுக்காக எல்லாம் கிடையாது. நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணனும், நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணனும். அதாவது நடந்திருக்கணும்ல. ஏன் இது வரைக்கும் நடக்கல? சரி விடு, நான் காலையில கால் பண்றேன். ஹலோ. ஏன்டா இது வரைக்கும் எனக்கு ப்ரப்போஸே பண்ணல? நந்து, ராணிக்கு சொல்லிருக்க, சுஜிக்கு சொல்லிருக்க, கீதாக்கு சொல்லிருக்க. அவங்க எல்லாரையும் விட நான் தானடா அழகா இருக்கேன். அப்புறம் ஏன்டா எனக்கு சொல்லவே இல்ல? நீ ஒத்து பண்ண எனக்கு தெரியாது நந்து. தேங்க்ஸ் நந்து, தேங்க்ஸ். Thank you so much. நான் ஒத்துக்கலாம் போறது இல்ல. நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண உடனே நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணனும். சீக்கிரமா சொல்லி தல. ஆமா நந்து, யார் உன்னை பார்த்தாலும் சரி உங்ககிட்ட மரியாதை நடந்துக்குவாங்க. எல்லாரும் உங்ககிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுவாங்க. யாருக்கும் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண தோணாது. ஒருவேளை நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருந்தா அவனுக்கு அந்த சொர்க்கமே கிடைச்ச மாதிரி. ஓகே, தேங்க் யூ. அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா என்ன? வேண்டாம். அப்படி இருந்து உங்ககிட்ட யாரும் ப்ரப்போஸ் பண்ணலனா உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஹலோ. உன் ஹலோ தூக்கி குப்பையில போடு. இங்க பாரு, நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வரேன். எல்லாரும் என் மேல நல்ல மரியாதை தான் வச்சிருக்காங்க. என்ன புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது உனக்கு? என் போன் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு புரிஞ்சுது. நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சிருக்கேன்னு புரிஞ்சுது. இப்ப உடனே நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல போறணும் புரிஞ்சுது. நந்து, இதுக்கப்புறமும் மறைக்க நினைக்காத. உன் மனசு பூரா நான் தான் இருக்க. குட் மார்னிங் பா. குட் மார்னிங். உட்கார். எப்படி ஷோ ஹாலிடே? கூல். இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 2 மாசம் இருக்குல்லப்பா. அதுக்கப்புறம் கார்த்திக், லைஃப்னா ஒரு பிளானிங் இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். உனக்கு ரெண்டுமே இல்லைங்கிறது ஓபன் ஃபேக்ட். அதனால்தான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம? பொண்ணு எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. அப்பா, அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றது உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அக்கா கிட்ட அவளுடைய போட்டோ இருக்கு, பாரு. அக்கா. என்னடா பொண்ணு போட்டோவை பாக்குறியா? என்னக்கா நீமா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு உங்ககிட்ட அப்பவே சொன்னல. ஆனா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றாளான்னு தெரியாதுல்ல. அதுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்களா? என்னால முடியாது. ஏண்டா இத பத்தி நீ அப்பா கிட்டயே பேசிருக்கலாமே. எங்க பேச விடுறாரு? அவர் ஏதோ பெரிய வில்ல மாதிரி பேசிட்டு போறாரு. சரி அதை விடு. இந்த பொண்ணு கூட பாக்க ரொம்ப அழகா இருக்காடா. ஒரு வாட்டி நீ போட்டோ பாரு, உனக்கு இவள கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதால எனக்கும் பிடிக்கும்னு அர்த்தம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா நீயா ஒரு டிசிஷன் எடு. இல்லனா வீக்கெண்ட் நீ எங்க கூட பொண்ணு பார்க்க வரணும். நோ சான்ஸ். நான் இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நந்து, நந்து, நான் உன்கிட்ட பேசதான் வந்தேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை ரோட்ல சாரி. இது சொல்லதான் வந்தியா? சரி கிளம்பு. இல்ல நந்து, ஒரு நிமிஷம் இரு. ஆக்சுவலா நான் உன்கிட்ட டிஃபரெண்டா அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சதான் இந்த மாதிரி. முதல்ல போன் அட்டெண்ட் பண்ணு. 1 செகண்ட். ஐ எம் வெரி சாரி. ஜஸ்ட் 1 செகண்ட். டி, என்னடா? ஹாய் நந்து, வா கிளாஸ்க்கு போலாம்டி. இல்லடி, இவ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கான். இவ என்ன சொல்ல போறான்னு தெரியும். இந்த மேட்டரை இன்னைக்கே பினிஷ் பண்ணி ஆகணும். போன் பேசிட்டு வந்துடுறேன் இருன்னு சொல்லிருக்கான். ஏய் அங்க பாரு. சின்னாச்சு அவனுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம இந்த விஷயத்தை இன்னைக்கே முடிச்சிடலான்னு பார்த்தா இவன் அடுத்த சீனையும் கண்டினியூ பண்ணுவான் போல இருக்க. சொல்லிட்டு போனவங்க எங்கேயும் கூட இல்ல. சரியான லூசு பையன். ஷட் அப். டேய் கார்த்திக், டேய் வந்துருங்கடா.
டேய் டேய் இத போய் அடிச்சிட்டு வா. இல்ல மச்சான், சவுண்ட் விட்டா பயப்படுறாங்களான்னு சும்மா பார்த்தேன். அம்மா யாரா அவனுங்க? நம்ம மதுவோட மாமனார் ஆளுங்க. பிந்துவை லவ் பண்றது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, அதான் மச்சான். அதுக்காக இப்படிதான் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறா? அப்பதான் மச்சான் அந்த பொண்ணோட அப்பாங்கிறது ஊருக்கே தெரியும். டேய் நீ கூப்பிட்டா உன் கூட இந்து வருவாளா? ஒரு எஸ்எம்எஸ் போதும். அப்ப நாளைக்கே உனக்கு கல்யாணம். அண்ணே எங்க எல்லாரையும் அடிச்சது இவன் தானே. அங்கிள் ஆக்சுவலா உன்னை விட மாட்டேன். ஆல் தி பெஸ்ட். யாருங்க இது? Dirty dogs. பாண்டு, நம்ம பாண்டுங்க. இவர் எங்க பாண்டு மாமாங்க? உன் முட்டாள் தானே இன்னும் மாறவே இல்லடா. வரதுக்கு முன்னாடி போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அது சரி, உங்க முகரக்கட்டையை பாக்குறதுக்கு சொல்லிட்டு வர வரணுமா? இன்டர்நெட் ஃபேஸ்புக் தெரியுமா? இல்ல பேப்பராவது படிக்கிறது உண்டா? சார் பேப்பர். இந்தியால பேப்பர் இவ்வளவு லேட்டா வருது. இதே நம்ம துபாயில நாளைக்கு பேப்பரை இன்னைக்கே கொடுத்துட்டு போயிடுவோம். அதுல என்ன போட்டிருக்கான்னு பாருங்க, நல்லா பாருங்க. இவங்க எல்லாம் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆக்சுவலா நான் யாரையும் க்ளோஸா வச்சுக்கிறது இல்ல, அவங்க சொல்லிட்டு தெரியறாங்க. அது வந்து அங்கிள் இல்லடா, தாத்தா. தாத்தாவா? நானா? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள தாத்தா வைக்கிட்டீங்க. வாட் எ பிட்டி. உள்ள வாடா பாண்டு. வரேன். லக்கேஜ் மேல வைக்க சொல்லுமா. லக்கேஜ் மேல வச்சிடுங்க. ம். அம்மா மாடியில இல்ல, க்ளீன் பண்ணவா? நீ கீழே வச்சிருமா. வீடு சின்னதா இருந்தாலும் நல்லா இருக்கு. அம்மா யாருமா இந்த ஆளு? இதோ பைத்தியக்காரனுக்கு பைஜாமா போட்ட மாதிரி இருக்கான். பாண்டு மாமாடா, சின்ன வயசுல எப்பவுமே அவர்தான் உன்னை. என்னமோ அம்பளி மாமா கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏண்டா இந்த பாண்டு மாமாவை மறக்கிற அளவுக்கு பெரிய லைட்டியா? ஐயோ என்ன பாண்டு மாமா, உங்களை போய் மறக்க முடியுமா? ஆமா இவ்வளவு நாள் எங்க போயிட்டீங்க? சின்ன வயசுல நான் உங்களை கேட்டப்போ பைத்தியம் பிடிச்சி எங்க ஓடி போயிட்டதா சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ற? மாமா ஒண்ணும் பண்ணல, ஹாலிடேல இருக்காரு. ஓ, துபாயில இப்படி இருந்தா முப்ளிஸ்கா குப்ளிஸ்னுவாங்க. வெட்டியா சுத்திட்டு இருக்கான்னு அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாமா ஒரு புக் எழுதிட்டு இருக்காரு. புக்காவது தொக்காவது. புக் எழுதி என்னடா பண்ணுவ? கடையை வைக்க போற? என்ன மாமா நீங்க கூட இவனை வெட்டியா சுத்த விட்டுருக்கீங்க? கதை கவிதை புத்தகம்னு சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு ஜெனரேஷன் எங்க போயிட்டு இருக்கு, இவன் எங்க போயிட்டு இருக்கான்? பத்திக்கிச்சு. மாமா கோவமா போறாரு. அம்மா நான் வெளியே போறேன். இந்த நேரத்துல எங்கடா போற? அது எங்கன்னு கேட்டா ஏன்டா திரு திருன்னு முழிக்கிற? சொல்றத கிளாரிட்டியா சொல்றா. நீ மூடிட்டு வந்த வேலையை மட்டும் பாரு, இல்ல முட்டிட்டு இருக்க நாலு முடி பிச்சு தூக்கி போட்டுருவேன். ஏண்டா சீனு அங்கிள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லியிருந்தல. நான் வரலமா, நீங்க வேணா போயிடுவாங்க. ஏன் ஒபாமாவை பார்க்க டைம் கொடுத்திருக்கியா என்ன? என்ன மாமா இன்டீசன்ட் ஃபெலோவா இருக்கான். நீயும் கூட வாடா, எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். சரி டாட். ஏங்க கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எங்க அங்கதான் எங்கேயாவது இருக்கும் பாரு. வா 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 சீக்கிரம் வாமா, இப்பவே லேட் ஆயிடுச்சு. துபாயில இருந்து வந்துருச்சுடா பழி வாங்குற சிங்கம். இனிமே உன் வாழ்க்கையில நீ சந்திக்க போறது தினமும் அசிங்கம். ஹாய்டா மாமா கார்த்தி. ஏய் ஹாய்டா மச்சான், எப்படிடா இருக்கீங்க? ஏய் பக்கத்துல போய் டீசெண்டா பேசு, பொறுக்கி போயிடு மாதிரி. சாரிப்பா ஃப்ரெண்ட்ஸ். டேய் நீ தாத்தா கூட இரு. சும்மா எப்ப பார்த்தாலும் குறை சொல்றதே வேலையா போச்சு. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேனா. இப்படி குடும்பத்தோட எல்லா கல்யாணத்துக்கும் போயிட்டு இருந்தா போதுமா? சீக்கிரம் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வர முடியும். ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போறோம்னா. எந்த ஊரு? இங்கதான் சென்னையில தான். ஓ இங்கே வா. யாரா? கோவை ராமகிருஷ்ணன். கோவை ராமகிருஷ்ணன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறவர் தானே? எக்ஸாக்ட்லி. அவரை முன்னாடியே தெரியுமா உனக்கு?
அப்புறம் மேட்ரிமோனியல் மூலமா வந்துச்சு, அதான் பார்க்கலாம்னு இருக்கோம். ஓ, ரொம்ப பெரிய குடும்பம்டா. அப்படியா? இன்ஃபேக்ட் அவரு கூட குடும்பத்தோட நம்ம ரிசப்ஷன்ல வர போறாரு. நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். டேய், ஐயாவை கூட்டிட்டு போய் உட்கார பாத்துக்கிறேன். நீங்க இருங்க. டேய் பிரசாத், Hello, uncle. நாளைக்கு உன் பொண்ணு பாக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்களாமே. உனக்கு எப்படி தெரியும்? அவங்க கூட வந்திருக்காங்கடா. வாடா, அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகே ஓகே. நோ தேங்க் யூ. ரொம்ப அருமையான சம்பந்தம்டா. ஊர்ல ரொம்ப மரியாதையான குடும்பம்டா. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓஹோ. டேய் சந்திரா, இவர் தான்டா நான் சொன்ன ராமகிருஷ்ணன். வணக்கங்க. மை வைஃப். வணக்கம். வணக்கம். நீங்க பேசிட்டே இருங்க, நான் இத வந்துடுறேன். தேங்க் யூ. என் பொண்ணு நந்தினி. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. பையனுக்கு இவ்வளவு அழகான பொண்ணா? முடியாது, இது நடக்க கூடாது. அவங்க உங்க பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. உங்க கூட உங்க பையன் வரலையா? வந்திருக்கான், இங்கதான் எங்க இருப்பான். டேய், போய் உன் மாமாவை கூட்டு வா போ. என்னம்மா எதுவும் பேசாம உட்கார்ந்திருக்க? பத்திரமா போ. ஃப்ரீயா இரு. ஓகே. ஷோர் ஆண்டி. தேங்க்ஸ். ஹலோ ஆண்டி. ஹாய் ஆண்டி. ஏய் நந்து, வாடி உள்ள போய் பொண்ணு பார்க்கலாம். அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பரவாயில்ல, போயிட்டு வாமா. போ. தேங்க் யூ ஆண்டி. போயிட்டு வா. கம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பாய். நாம பாத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ? ஏய், ஒரு நிமிஷம் எனக்கு வந்துடுறேன். ஏய், அவ பயங்கரமா வெக்கப்படுறாடி, நீ பாக்கணுமே. ஏய், யாரு நீங்க? நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ்ங்க. 2 நிமிஷத்துல வந்துவாங்க, நீங்க போங்க. நான் பேசிட்டு அனுப்புறேன். இங்க எதுக்கு நீ வந்த? உன்ன சைட் அடிக்குதான். What? ஆமா, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். லுக், இன்ஸ்டிடியூட்ல அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். ஆனா அது என்னால சொல்ல முடியல. ஆக்சுவலா நான் என்ன நான் சொல்றது கேக்குறியா? என் would be ஃபேமிலி இங்க இருக்காங்க. உட்பியா? இது என்னங்க அநியாயமா இருக்கு? அவன் எங்கன்னு கொஞ்சம் காட்டுங்க. அவனை விட நான் பெட்டர்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். ப்ளீஸ், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டியா? அடேங்கப்பா, இவன் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கா? அவன் எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்களேன். என்னடாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க மாமா. நீங்க சொல்ல என்னாச்சுன்னு கேட்டா பதில சொல்றா. அது இல்ல மாமா, இவங்க ஏய், பொண்ணு பாக்குற சடங்கே முடியல, அதுக்குள்ள உட்பி ஆகிட்டியா? மாமா, நீ எங்கேயோ போயிட்ட மாமா. இன்னும் பேசிய முடியல, அதுக்குள்ள எப்படி உட்பி ஆக முடியும்? அப்ப நீ உட்பி இல்லையா? என்ன இல்ல மாமா, நான் அவளை லவ் பண்றேன். அவ உட்பியோட ஃபேமிலி இங்கதான் எங்கயோ இருக்குன்னு என்கிட்ட நல்ல டிராமா ஆறா. கண்டுபிடிக்காம ஒரு நிமிஷம் இருடா. இவன் வேற. மாமா தாத்தா கூப்பிடுறாரு. அடங்கடி, என்ன சொல்றா? அதான் கூப்பிடுறாங்கல்ல, போ. அந்த பொண்ணை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், நீ போ. தாத்தா கூப்பிடுறாரு. மாமா தாத்தா கூப்பிடுறாரு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்தே ஆகணும். ஐயா, மாமா வந்தாச்சு. ராமகிருஷ்ணன் சார். ஹலோ. பாப்பா. அப்பாடா, கல்யாண மேட்டர் சொல்ல. உட்காருப்பா. ஹலோ. ஹலோ நந்து, நீ எங்க இருக்க? இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இங்க ஹீரோ வந்தாச்சுடி. பாக்க எப்படி இருக்கான்? சூப்பரா இருக்காண்டி. சீக்கிரமா வா. இதோ வந்துடுறேன். இந்த பொண்ணு மட்டும் இங்க வந்து இவன் பாத்துட்டான்னா அப்புறம் எல்லாம் முடிஞ்சிரும். யோசிடா பாண்டு, இந்த நல்ல காரியத்தை நாசமாக்கே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினால, அவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அந்த கார்த்திக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் பாரு. கார்த்திக் மட்டும் என் ஃபேமிலியை பார்த்துட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை தான். இப்போதைக்கு அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. எல்லாரும் எங்க போயிருப்பானோ? யாராவது வெயிட் பண்றாங்களா? பரவாயில்ல, போயிட்டு வாங்க. ஓகே, பை அங்கிள். மாமா, நீ பேசிட்டு இருந்தியா அந்த பொண்ணு? அது அந்த பக்கம். அந்த பக்கமா? ஓகே, நான் வரேன். எங்க மாமா? இந்த பக்கம் தான். அதான் எங்க? ஹலோ. அவங்க ஃபேமிலிய மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இது வந்துடுறேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இப்படிதான் போனா. நீ சொதப்போன்னு எனக்கு அப்பவே தெரியும். மாப்ள, நீ அந்த பக்கம் தேடு, நான் இப்படி தேடுறேன். போது, ஒழுங்கா தேடி தொலை. வாமா, உட்கார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா? நீ சீக்கிரமா போய் மாமாவை கூட்டிட்டு வா. பைக்ல போகட்டுமா? கோ. மாமா, அம்மா கூப்பிடுறாங்க. டேய், மீதி இருக்கிறத வீட்டுக்கு போய் பேசினா போதும். டைம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட போலாம். வாங்க வாங்க. போலாமா? நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம். மறக்காம சண்டை விட்டு. சரி, பை. உன்னை பார்த்ததும் டவுட் வந்துருங்க, அதான் எஸ்கேப் ஆயிட்டா. நல்ல மாமா பாத்தியா என்ன சொன்னா? வரேன்னு சொன்னாரு. மாப்ள, இங்க இருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். நாமளும் போயிடலாமா? போய் தொலைவோம் வா. ஆமா ஆமா. எதுக்கா கூப்பிட்ட? கொட்டிக்கதான். எங்கடா போன? எல்லாரும் ஒண்ணா போனதான் மரியாதை. போலாம் வாங்க. போலாம் போலாம். அப்பாடா, எப்படியோ குட்டையை குழப்பி காரியத்தை கெடுத்தாச்சு. அவசரப்படாத, வந்துட்டே இருக்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. என்னங்க
என்னதான் பண்றீங்களோ? டேய், இந்த மெகா சீரியல் மொத்தமா எங்க போயிட்டு இருக்கு? பொண்ணு பாக்குறதுக்காக போறாங்க. டாமி நில்லு, டாமி. காதலுக்காக தாஜ்மஹால் கட்டின தேசத்துல பிறந்த நீ இப்படியா பண்ணுவ? நான் என்ன பண்ண? ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இன்னொரு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கியா? பொண்ணு பாக்குறதுக்கு நான் போறதாவது இம்பாசிபிள், என்னால முடியாது. கரெக்டா மாப்ள, நீ இப்படியே கிரிப்போட இரு. உன்னை யார் கூட்டிட்டு போறாங்க நானும் பாக்குறேன். டே கார்த்திக், வா கிளம்பலாம். நான் வரல, அவன் வர மாட்டான். உங்களை இங்க யாரும் கூப்பிடல, கார்த்தி வந்தா போதும். அக்கா, நான் தான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன்லக்கா. ஒரு தடவை சொன்னா புரியாது உங்களுக்கு? என்னால வர முடியாது. ஒரு வாட்டி அந்த பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறமா பதில் சொல்லுடா. நான் தான் பாத்துட்டேன்ல, எனக்கு பிடிக்கல. மாம்சு, பிடிக்க வேண்டியது உங்களுக்கு இல்ல, அவனுக்கு தான். இந்த முடிவு எடுத்தது நான் இல்ல, அவன் தான். என்ன மாப்ள? டே கார்த்தி, இது வரைக்கும் நீ அந்த பொண்ணு பார்க்கவே இல்லல்ல? ஒரு தடவை அந்த பொண்ணு போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. இந்த வளர்ந்து கெட்டவ காரியத்தை கெடுத்துருவா போல இருக்கே. குடு குடு, நான் காட்டுறேன். நானே காட்டிக்கிறேன். நீங்களே பாருங்க மாம்சு, எவ்வளவு அழகா இருக்கா. இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. புரிய வைக்கிறேன். இந்த பொண்ணு தானே மாப்ள? ஆவரேஜா தான் இருக்கா. இந்தா, நீ சொன்னது இந்த பொண்ணு தானே? ஆவரேஜா இருக்காளா? சூப்பரா இருக்கா. இங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா மாப்ள? சொன்ன புரியாதக்கா, இவ ஆவரேஜா தான் இருக்கா. நீ ஒரு தடவைக்கு 100 தடவை சொன்னாலும் இந்த பொண்ணை மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. சரி, அப்ப நான் போய் அப்பாவை அனுப்புறேன். யார் இங்க வந்து சொன்னாலும் என் முடிவு மாறாது. இவன் திறந்தவே மாட்டான். மாப்ள, நீ சூப்பர்மா. நீ அப்படியே ஸ்ட்ராங்கா நில்லு. வேணும்னா மாமா தன்னோட முடிவை மாத்திட்டோம். நீ டென்ஷன் ஆகாத. என்ன கில்மா படம்? ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் டாட். மாப்ள, என்ன போயிட்டா? கஷ்டப்பட்டு மிமிக்ரி எல்லாம் பண்ணனே. நந்தினி, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருந்தா அது சொல்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன், பதிலுக்கு நீ என்ன பார்த்து சிரி, புரிஞ்சுக்கிறேன். ஓகே. டேய், கொஞ்சம் சிரிச்ச முகமா இருடா. பசங்களா, நீங்க வெளியே போய் விளையாடுங்க. சரி சரி, வாடா போலாம். டேய், பொண்ணு வந்துட்டா பாருடா. எனக்கு பிடிக்கல. ஒரு வாட்டி பொண்ண பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லுடா. அதான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல. அக்கா, நான் லவ் பண்ற பொண்ணு இவதான்க்கா. ஐயோ, இப்ப பொண்ணு நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிடலாமா? சும்மா இருக்கியா? ஐயோ, இவனுக்கு என் மேல டவுட் வரக்கூடாது. டேய் மாமா, வீட்ல நீ காமிச்சது இந்த பொண்ணு இல்லையே? அது போட்டோல ஒரு மாதிரி இருப்பாங்க, நேர்ல வேற மாதிரி இருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு போட்டோஜெனிக் ஃபேஸ் நினைக்கிறேன். ஒய்யால உனக்கு இருக்குடி. மாப்பிளைய பாரு. ஹாய். மாப்பிளைக்கு நம்ம தோட்டத்தை காட்டுமா? ஹாய். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நான் எதுக்குங்க வெக்க பண்ணும்? சும்மா அப்பாவி மாதிரி நடிக்காத. லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு பின்னாடியே சுத்திட்டு பொண்ணு பாக்கலான்னு ஏன் இழிச்சுக்கிட்டு வந்துட்டியா? அது நீ இங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா ஃபார்முலா வந்து பார்த்து பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போலாம் தான் இருந்தேன். லவ் பண்ண பொண்ணை ஏமாத்திட்டு இப்ப இன்னொரு பொண்ணு பார்க்க வந்திருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், ஆக்சுவலா அது உன் வாழ்க்கையில லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் எத்தனை முறை வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? ஏய், என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? மத்தவங்க எல்லாம் விடு, ஏன் பின்னாடியே லவ் பண்றேன்னு சுத்திட்டு இப்ப பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னா உன் கேரக்டர் எப்படிப்பட்டது? வேற ஏதாவது ஐடியா பண்ணி கெடுப்போம். என்ன லவ் பண்றேன்னு பொறுக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பின்னாடியே தெரியவ. இப்ப என்னடான்னா பொண்ணு பார்க்க வரேன்னதும் டக் பண்ணிக்கிட்டு சென்ட் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். முருகா, நாம எதுவும் செய்யாமலே அடிச்சுக்குதுங்க. உங்களுக்கு சம்மதம்னா இப்பவே நல்ல முகூர்த்தம் இருக்கு, தாம்பாளத்தை மாத்திக்கலாம். எங்களுக்கு ஓகே. அதுக்குள்ள என்ன அவசரம்? நம்மளுக்கு ஓகே தானப்பா? தம்பிக்கு பிடிக்கணும்ல பா. இது என் தம்பி லைஃப் விஷயம். நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பேன். அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்புனா. அவனுக்கு ஓகே, உங்களுக்கு ஓகே தானே? அவனுக்கு ஓகேனா ஐ அம் தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். அங்கிள், எங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஓகே தானே? எங்க எல்லாருக்கும் ஓகே தாமா. ஒரு தடவை நந்தினியை கேட்டுட்டா. நான் இப்பவே இப்ப நந்தினியை கூட்டிட்டு வந்துறேன். சீக்கிரம் ஒரு நிமிஷம் அத்தை, நான் போய் அவகிட்ட கேட்டுட்டு வரேன். நீங்க இருங்க. சரி.
கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்றனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படிப்பட்டவனா இருப்பேன்னு யாருக்கு தெரியும்? will you just shut up? என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டே இருக்க? பாக்க ஏதோ ஓரளவுக்கு அழகா கியூட்டா இருக்கன்னு பார்த்தா சரியான லூசா இருக்க. என்ன லூசுன்னு சொல்றியா? அப்ப பைத்தியம் சொல்லவா? உன்ன மாதிரி கேரக்டர்லாம் உனக்கு இன்னும் புரியலையா? உன்னை எனக்கு பிடிக்கல. ஏச்சே உன்னை கூட தான் எனக்கு பிடிக்கவே இல்ல. அட்ரா சக்க நந்துக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கான். உன்னை அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பால்ல விஷத்தை வச்சிருவேன். உன் கூட வாழ்றதுக்கு அதை குடிச்சிட்டு சாவறதே மேலு. ஒழுங்கு மரியாதையா போய் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிடு. நான் ஏன் சொல்லும்? உனக்கு பிடிக்கலன்னா நீ போய் சொல்லு. எங்க அப்பா ஃபீல் பண்ணுவாரு. இதோ பாருடா, எனக்கும் தான் அப்பா இருக்காரு, அவரும் தான் ஃபீல் ஆவாரு. நோ ப்ராப்ளம். இங்க பாருங்க, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, இத நான் நிறுத்துறேன். அது இல்ல மாமா, என்னடா அது இல்ல இது இல்லன்னு? அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிக்கல, உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, அப்புறம் வெட்டி விட்டு வேண்டியது. நீ ஒரு நிமிஷம் இரு. உனக்கு இவனை பிடிச்சிருக்காமா? பிடிக்கல. அதுவே சொல்லிடுச்சு. அதுக்கும் பிடிக்கல, உனக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, யாருக்குமே பிடிக்காத மாதிரி செஞ்சிருவோம். மாமா, நீ வாமா, பிடிக்காத விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொன்னா பிடிக்காம போய்டும். வா மாமா. நந்து டேய் பண்ணடா, நில்றா. டேய் பரதேசி, மாமாவோட நீலா வாடா இங்க. நோ, நல்ல வாய்ப்பை நழுவிடுறதா இல்ல. டேய் ஓடா. ஒரு நிமிஷம் அப்படியே உலகமே நின்னு போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு முதல்ல நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண சீன் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சொல்ல போனா இதுல பெரிய ட்விஸ்டே எங்க அப்பா தான்டா. கடைசியில பாத்தியா, நந்தினியே எங்க அப்பா செலக்ட் பண்ணிருக்காரு. இதான்டா விதிங்கிறது. என்னடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா? நான் எதிர்பார்க்கவே இல்லடி. ஆனா டாடி திடீர்னு ஓகே சொல்லிட்டாரு. டாடி டெசிஷன் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். எப்பவுமே எங்க அப்பாவோட டிசிஷன்ல எனக்கு டவுட் இருக்கும்டா. ஆனா இந்த விஷயத்துல கரெக்டா தெரியுமா? நல்ல ஃபேமிலி, ஆனா இவன் ஒருத்தன் தான் ஃப்ராட். எங்க ஜோடி பொறுத்தும் உண்மையிலேயே சூப்பர்ரா. அவனோட விஷயத்துல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. ஃபுல் கிளாரிட்டி வந்துருச்சு மச்சான். she is mine. இனி அவளை இம்ப்ரெஸ் பண்றது மட்டும் தான் என்னோட வேலை. என்ன நடந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். என்னானாலும் பரவாயில்ல, நந்தினியை மட்டும் என் லைஃப்ல நான் மிஸ் பண்ணவே கூடாதுடா. மச்சான், நான் கூட பார்ட்டி மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்ட்டி டா. ஆமா மச்சான், பார்ட்டி குடுறா. கொடுத்துறேன். சூப்பர் மச்சான், அடிச்சுக்கோ. மறந்து போய் கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்சா தேவையில்லாம சடனா நடந்ததால போட்டோ எல்லாம் நிறைய எடுக்க முடியல. ஏய், இதெல்லாம் இன்ஸ்டிடியூட் குரூப்ல போட்டுறேன். ஓகே மச்சான், தேங்க் யூடா. ஏய் இதோட நந்து. நந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏ நந்தினி, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிரவீன், சிவா, விஜய், அஜய். கவலைப்படாதீங்க, என் ஃபியான்சியோட சார்பா நான் உங்களுக்கு ஹாய் சொல்றேன். ஹாய். கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்துரும், சரியா? நந்து, அத்தையையும் மாமாவையும் மறக்காம நான் கேட்டேன்னு சொல்லிடு. பாய். நந்து செம்ம லக்கிடி. யார லவ் பண்ணாலோ அவனே கல்யாணம் பண்ணிக்க போறா. வாடி பொண்ணு கொடுத்து ஏமாத்தி இருக்கான். என்னடி இன்னைக்கு அவன் கிளாஸ்ல என்ன பண்ணான்னு தெரியுமா? யாரு? அவன் தான் கார்த்திக். மாப்பிளையா? அப்படி மட்டும் சொல்லாத. என்னாச்சுடி? அவனோட ஃப்ரெண்ட்ஸ கிளாஸ்க்கு கூட்டிட்டு வந்து அவன் இஷ்டத்துக்கு ஒன்னு சொல்லிட்டு போனான். என்ன சொன்னாரு? என்னோட ஃபியான்சிவான்னு சொன்னான். அடியாத்தி, அப்படியா சொன்னாரு? சரியா போச்சு. என்னமோ முத்தம் கொடுக்க கூப்பிட்டாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க வேற எதுக்கடி கோச்சுக்கிற? கார்த்திக் ரொம்ப நல்ல பையன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றது ஒரு தப்பாடி. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் இவளுக்கு அப்படியே கல்யாணக்கலை வந்துருச்சுலமா. அண்ணா, உன்னோட ஃப்ரெண்ட் ரவி எங்க இருக்கான்? இப்ப அவன எதுக்கு கேக்குற? எங்கன்னு சொல்லு. அங்க போனதும் என் ஷோல்டர்ல கைய போட்டுட்டு சிரிக்கிற. பிரச்சனை ஏதாவது ஆயிடுச்சுனா மூடிக்கிட்டு சொல்றது மட்டும் செய். அனிமனங்க மச்சான், அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? அதானே. ஹாய். ஹாய். This is Ravi, my close friend. எந்த அளவுக்கு க்ளோஸ்னா நாங்க ரெண்டு பேரும் ரெகுலரா கம்பைன் ஸ்டடிஸ் பண்ணுவோம். அப்பப்போ இவனுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா இவன் என் கூடவே ஸ்டே பண்ணுவான். அவன் மட்டும் இல்ல, நான் கூட அவன் வீட்ல ஸ்டே பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, சினிமாலாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரணமாப்பா. அம்மா ரவி, உங்ககிட்ட நான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அது இதோட தான். அப்படியா? இதோட பேரு, உனது பேர் என்ன மகனே? உன்னைத்தான். உனது பேர் என்ன மகனே? அவன் பேரு கார்த்திக். கார்த்திக். மறந்து போயிட்டேன். நைஸ் நேம்.
ஷோல்டர்ல கைய வச்சு சொல்லடா முண்டா. கல்யாணம் பண்ணானா அவன்? Bye. ஓகே ஓகே. டேய் என்னடா இவ்வளவு ஜருக்கு கொடுத்துட்டு போறா? இதெல்லாம் சப்ப மேட்டரா. கல்யாண டைம்ல அதான் நான் அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு டெஸ்ட் பண்றா. விடு. ஏய் யாருக்கிட்ட போடுங்கடா. வணக்கம் சார். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். நல்லா இருக்கு. வாங்க, வாங்க. நல்லா இருக்கும். வாங்க வாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியப்பா? ஏய் பாண்டு, டிக்கில ஒரு பேக் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. பேக்கா? பை எடுத்துட்டு வா. பரவாயில்ல விடுங்க, எங்க ஆளுங்க கொண்டு வருவாங்க. இல்லைங்க, வேலை இல்லாம இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். நீ போய் எடுத்துட்டு வா. சரி. ஏதோ டிக்கில பேக்காமே எங்க இருக்கு? ஏய் கார்த்திக் உங்களுக்கு வீட்டை சுத்திட்டாங்க. ஆமா நீங்க வாங்க வாங்க. இதான் நந்தினி அத்த ரூம். இது எங்க ரூம்? இது டாடி மம்மி ரூம். இதுதான் எங்களோட ஸ்டடி ரூம். ஐயோ அந்த ரூம்குள்ள போக கூடாது. வேண்டாம். ஏன்? ராட்சசி எப்ப பார்த்தாலும் படின்னு அடிச்சுட்டே இருப்பா. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, பயப்படாம வா, நான் பாத்துக்கிறேன். டேய் சைக்கிள் போற செமையா இருக்குல? ஆமாண்டா சூப்பரா இருக்கு. டேய் நீங்க போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. நான் எடுத்துட்டு வரேன். நான் இங்க இருக்க, நீ போலியா? தம்பி தான் போயிருக்கான்ல. எனக்கு 2 கிளாஸ் தண்ணி வேணும். டேய் 2 கிளாஸ் தண்ணி வேணுமாடா? ஆமா, உன் அத்தை அவ ரூம்ல இப்போ உன்னை பார்த்தா என்ன பண்ணுவா? அம்மா என்ன பண்ணுவா? நீ தான் என்ன இந்த ரூம் கூட்டிட்டு வந்தேன்னு ஒன்ன கோத்து விட்டுருவேன். ஐயோ அம்மா, லீவு நாள்ல கூட ஹோம்வொர்க் பண்ண சொல்லி சாவடிப்பா. சீ, இவளாம் ஒரு மனுஷியா? இது உண்மையான மச்சமா இல்ல கிளாஸ்ல ஏதாவது ஒட்டிட்டு இருக்கா? இந்த வயசுலயே இவ்ளோ பெரிய மச்சம்னா? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? நைஸ் Dress. ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அங்கிள் தான் மேல சுத்தி பார்க்க சொன்னாரா, அதான் அப்படியே பாத்துட்டேன்ல. பாத்துட்டேன், ஆனா முழுசா இன்னும் பார்க்கல. நீ புடுங்க வேணாம், முதல்ல கிளம்பு. ஓகே I said go. ஓகே கூல் டவுன். நந்து, Dress செம்மையா இருக்கு, ஆனா அந்த மச்சம் இப்பவும் இருக்கா இல்ல குளிக்கும் போது போயிடுச்சா? டேய் ஏய் மச்சம் சூப்பர். பை. அடடே, கிரிக்கெட் மேட்ச் பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்னடா யார் ஆடுறது? இந்தியா ஆஸ்திரேலியா. ஓஹோ, இந்தியா பேட்டிங்கா போலிங்க? முதல்ல பவுலிங், ஆனா இப்ப ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பாலோட சைஸ் வளரல, எனக்கே கோல் அடிக்கிறியா? போடா. என்னடா கபாலி பட தலைவர் மாதிரி லுக்குற? பா மாமா, உன் மாமா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நீயே அவன்கிட்ட சொல்றியா இல்ல நானே தூக்கி போட்டு மிதிக்கவா? முக்கியமான விஷயம் பார்க்க முடியாத அளவுக்கு நீ பிஸி ஆகிட்டியா? இல்லப்பா, அது வந்து நீ எதுவும் பேசாத. இன்னும் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு வரலன்னா எப்பதான் வரப்போகுது? உன்னை நம்பி எதுவுமே விட முடியாது, சுத்தமா வேஸ்ட். கார்த்திக் பையன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான். இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு அவனுக்கு அப்பு வைக்க வேண்டியதா. அப்படியே நின்னுட்டு இருந்தா இப்படி டாக்டர் போன் பண்ணு. ஏன்டா மாமாவை டென்ஷன் பண்ணிட்டே இருக்க? மாமா எனி ப்ராப்ளம்? ஒண்ணுல விடு. சொல்லுங்க மாமா. 16 வருஷம் கழிச்சு நான் துபாயில இருந்து இந்தியாவுக்கு வந்தது உங்களுக்காகத்தான். உங்க கண்கள்ல ஆனந்த நீரை வரவழைக்கத்தான். சொல்லுங்க மாமா. கரெக்டா? இந்த ப்ராப்ளம் உன்னாலதான் சால்வ் பண்ண முடியும். என்னால மட்டும்தான் முடியும் மாமா. சொல்லுங்க. 2 நாள் ஆச்சு. 2 நாளா? சின்னவனுக்கு என்னாச்சு? உச்சா போலடா. போய் தூக்கு. இந்த ஜெனரேஷனுக்கும் நான் தானே? என்னாச்சு? என் தம்பிக்கு ஒரு அற்புத சக்தி இருக்குங்க. அவ தொட்டா போதும், எந்த குழந்தையா இருந்தாலும் உச்சா போயிடும். தொட்டா பசங்க உச்சா போயிடுமா? தூக்கிட்டே வா, பசங்க உச்சா போயிடுமா? பரவாயில்ல, நீ நடந்தே வா. நீ தூக்கு. தூக்கணுமா? கொண்டதையும் தின்னா இப்படிதான் அடைச்சுக்கிட்டு நிக்கும். எங்க கூட்டிட்டு வாங்க, சாப்பிட்டு டைம் நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் கூட்டிட்டு வரேன். நீங்க போங்க, நான் வரேன். வா கார்த்தி, வா. வரேன். வாங்க.
தன்ன தன்ன நானே ஐயோ வந்துட்டான் ஐயா. டேய் ரவி பாரா. கார்த்தி எங்க ரவி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியும் மாமா. ஆன்ட்டி கம்பைன் ஸ்டடீஸ், ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ சினிமா எப்போ ஒண்ணாதான் அவுட்டிங்க. அப்படியே ரவி சொல்லவே இல்ல. நான் சொல்லலாம் தான் நினைச்சேன். எனக்கு கூட எப்படி உங்களுக்கு தெரியாம போகுது? ஐயோ என்னன்னு சொல்றது ஆன்ட்டி, இவன் தோல்ல கைய போடாம எந்த வேலையும் செய்ய மாட்டானா பாத்துக்கீங்களா? சொல்றா நீ சொல்றேன் நான் சொல்லவா? நந்தினோட சிஸ்டர் மச்சான். ரவி கார்த்திக் தங்கச்சியா? ஓ இத பத்தி சொல்ற வேண்டியது. இத பத்தி அதான் அங்கிள் கிட்ட உன்னை பத்தி நந்தினிய பத்தி சொல்ற வேண்டியது. வேணா செருப்பால் அடிப்பாரு. செருப்பால் அடிப்பாரா? சர்ரா இன்னில இருந்து நீ அடிமை. ஓகே சூப்பர். நீங்க இல்லனா என்ன இருப்பேன்? அப்ப பருத்தி கூட்டனா புனாக இருப்பியா? முடியாதுல. அப்ப மூடிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணு. தவறேன் வாடா என் அடிமச்சான். போதும் ரொம்ப போடாதீங்க, வச்சுக்கோங்க. இந்த இத நீ வச்சு நீங்க உட்காருங்க. ஐயோ நீ உட்கார்றா போடா. கொஞ்சமா போடுமா? வாப்பா இப்படி இல்ல நான் என் ஃப்ரெண்ட் பக்கத்துல தான் உட்காருவேன். என்னடா அவ்வளவு க்ளோஸா நீங்க? பயங்கர க்ளோஸ் ஆண்டி. குடுமா. பொறுக்கி வாமா உட்காரு. உட்காருமா. கார்த்திக் கத்திரிக்காய் கூட்டு எடுத்துங்க. நந்தினி பண்ணது. ஓ பேசிக்கா எனக்கு கத்திரிக்கான அலர்ஜி. நந்தினி கையால செஞ்சிருக்கா, சாப்பிடாம இருக்க முடியுமா? பாத்தியாமா நம்ம வீட்ல செஞ்ச தொட கூட மாட்டான். டேய் அதுல இருந்து ஒரு பழம் ஏறா. கேரக்கம் புடிச்சவன் எடுத்தோனே பழத்தை தின்னு. டேய் அதுலடா பக்கத்துல மச்சத்தோட இருக்குல்ல அத தூக்கு. எதுக்கு மச்ச பழம்? மச்சம் இருக்கிற பழம் செம்ம டேஸ்டா இருக்கும்டா. மச்சம் ரக்ஷிதா ரக்ஷிதா அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. மச்சம் இருக்கிற பழம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அப்படி கிடைச்சா அதை விடவும் கூடாது. அப்படியே சும்மா கடிச்சா. வாட்? இவ செஞ்ச கத்திரிக்காய் தொக்கு நல்லா இருக்கான்னு என் காலை தட்டி ரகசியமா கேக்குறா. உனக்கு ஏத்த மருமகதாமா. ஏய் நந்து சாப்பிட்டு போடி உட்காரு. டேய் டேய் நில்றா நில்றா. என்னடா இவன் சொக்காயை கரட்டிக்கிட்டு வந்து நிக்கிறான்? என்னடா இது கோலம்? உன் பேரன் சின்ன பசங்க போன மாதிரி போல டைனோசரே போன மாதிரி போயிருக்கா பாரு. சாரிங்க, ஒரு ஷர்ட் என்ன குடுக்குறீங்களா? ஜெகன் உன் ஷர்ட் ஒன்னு எடுத்து கொடுப்பா. சரிமா. தேதி குறிச்சு அனுப்புறோம். போயிட்டு வரோம். எல்லாரும் போயிட்டு வரோம். என் மருமகள் எங்க? அதோ எங்கம்மா இருக்க? வாங்க. பாய் பாய். ஹலோ டேய் கார்த்திக், நாம பிந்துக்கு மதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அவங்க அப்பா நிறைய அடையாளங்கள் அனுப்பிச்சு விட்டான்டா. நம்ம பிளாட் மொத்தத்தை அடிச்சு நொறுக்கிட்டாங்கடா. எங்களையும் போட்டு சரியான மொத்திட்டாங்க மச்சான். டேய் உன் போட்டோ கையில வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க, அவங்க கண்ணுல மாட்டிராதடா. கொஞ்சம் அங்க பாருங்க அங்கிள். உங்க பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு நீங்களே பாருங்க. நீங்க ஆசைப்பட்டதும் இதானே அங்கிள்? இந்த ஜாதி மதம் சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் இந்த கருமத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க பொண்ணோட சந்தோஷத்தை மட்டும் பாருங்க. அவ ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிட்டதால தேவையில்லாம நீங்க எதுக்காக அங்கிள் வில்லனா மாறணும்? அவங்களோட காதல் சந்தோஷமான வாழ்க்கையை அழிக்கிறதால அப்படி உங்களுக்கு என்ன அங்கிள் கிடைக்க போகுது? பாசத்தை காட்ட கத்துக்கங்க. அந்த பாசத்தால உங்க நேசம் என்னங்கறத அவ புரிஞ்சுப்பா. உண்மையா சொல்லணும்னா மது செம்மையா சரியில்லைட்டா மச்சான். ஆமாடா, பிந்துவோட அப்பா மது ஏத்துக்கிட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காராம். இனிமே மதுவோட வாழ்க்கை சம தூள். கரெக்டா? டேய் எனக்கு இது மாதிரி ஜாக்பாட் கிடைக்க மாட்டா? கிடைக்கும் மச்சான். கார்த்திகே உனக்கு என்னடா எவ்வளவு யோசனை? எல்லாரும் செட்டில் ஆயிட்டானுங்கடா. நானும் சீக்கிரமா நந்தினி கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணும். நந்தினி இல்லாத ஒரு லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எல்லாம் நடக்கும்டா, ஏன் கவலைப்படுற? உன் ரிசப்ஷன்ல கண்டிப்பா நான் தான் டான்ஸ் ஆட போறேன். சும்மா சாங் போட்டு கிளிக்கலாம். டேய் அது நம்ம பாபி மாதிரி இல்ல? யா தேங்க் யூ கேர்ள்ஸ். ஏய் கரெக்ட் மச்சான், வாட்டர் டேங்க் மாதிரி நான் இப்ப எப்படி வைன் பாட்டில் மாதிரி வந்து நிக்கிறான். அதானே. டேய் பாபி, ஹாய் பாய்ஸ், ஹவ் ஆர் யூ? ஒன் செகண்ட். Hey மச்சான் எப்படி இருக்க? Hey கார்த்தி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். Hey பாபி என்னடா பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்க? You know one thing? Actually I am promising man. You know I am busy so that is a problem. Sorry எங்க ஊர் லாங்குவேஜ் புரியாதுல. இங்கிலீஷை தவிர வேற வரல. சரி ஓகே உங்க பாஷையிலே நான் பேசுறேன்பா.
நான் இப்போ டேட்டிங்ல இருக்கேன். கேர்ள் கிடையாது, பாய். பாயா? யா, சீனுன்னு ஒரு அட்டகாசமான பையன். ஆக்சுவலி பிரவீன், டேய் மேட்டர் கேளுடா. இவன் என்னடா மச்சான் இப்படி இருக்கா? உனக்கு என்னடாச்சு? டேய் வாட் இஸ் திஸ்? கம் ஆன் மேன். என் மச்சான் கார்த்திக் கிட்ட நான் மேட்டர் சொல்றேன். நோ நோ, அங்கே உங்களுக்கு என்ன பார்த்தா பொறாமையா இருக்குதானே? என்ன பார்த்தே உங்களுக்கு இப்படி இருக்குன்னா என் ஃப்ரெண்டு சீனுவோட பாடிய பாத்தீங்கன்னா ஐயோ நான் ஒன்னும் அந்த டைப் இல்ல. ஆக்சுவலி கார்த்தி, வாட் ஐ எம் டெல்லிங் யூ நோ தட் இஸ் தி ப்ராப்ளம். எங்க ஊர் லாங்குவேஜ் புரியாது இல்ல. சரி உங்ககிட்ட தமிழ்ல சொல்றேன். மேட்டர் என்னன்னா, சிட்டில பாய்ஸ் டேட்டிங்ன்றது சாதாரண விஷயம் ஆயிடுச்சுல. என் பாடியை பாரு, ராவும் பகலுமா பண்ணதுனால தான் என் பாடி இப்படி குறைச்சிருக்கேன். என்ன குறைஞ்சது? பாடி மொத்தமா குறைஞ்சிருச்சுல. அதுக்கு காரணம் டேட்டிங். அம்மா நீ என்ன பண்றேன்னு சொன்ன? டேட்டிங் மச்சான், அதான் சொன்னேன்ல டேட்டிங். அது பேரு டயட்டிங்டா. நான் அதுதானே சொன்னேன், டேட்டிங். இப்ப ஏன்டா அடிச்ச? தின்றத குறைக்கிறதுக்கு பேரு டயட்டிங், எதை கிடைச்சாலும் தின்றதுக்கு பேரு டேட்டிங். இதுக்கு கூட வித்தியாசம் தெரியல. வந்து போடா கழுவி ஊத்த போட்டணும். ஏய் பிரவீன், என்னடா மேட்டர் என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணலாமா? வரியா? நீ இங்கிலீஷ்ல பேசி என் தோல்ல கை போட்டு வாயில உடைச்சிருவேன். டெலிபோன் பேசிட்டு வாடா. இஸ் திஸ் கார்த்திக்? நான் தான் கிரண். யாரு? அதான் பஸ், பாரிஸ் ஆக்ஸ்போரிஸ் பார். டேய் மச்சான், கிரண் நீயாடா? நீ எப்ப இந்தியாக்கு வந்த? நான் கூட பேச மாட்டேன். நான் வந்து 2 வாரம் ஆச்சு. எப்ப ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்லு. நான் ஃப்ரீ தான்டா. இடத்த நீயே ஃபிக்ஸ் பண்ணு. நாளைக்கு 3 மணிக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல என் ஃப்ரெண்டே நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஃப்ரெண்டா? ஆம்பளையா பொம்பளையா? பொண்ணுதான். வந்து 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டியா? எங்க இது பிக்கப் பண்றது? ஏதோ Facebookல ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாம் ஓகே தான். ஏதோ சின்ன டென்ஷன். நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. கவலைப்படாத மச்சான், நான் வந்து கரெக்ட் பண்ணி விடுறேன். தேங்க்ஸ்ரா. I'll see you tomorrow. Bye. இந்த மூஞ்சிக்கலாமா ஃபிகர் செட் ஆகுது? மச்சான் அந்த பக்கம் போலாம் இருக்கும். ஏய் கீதா, நீ என்ன பண்றீங்க? ஆபீஸ் லேட் ஆயிடுச்சா? என்னாச்சுடா அப்படியே நின்ட்டீங்க? டேய் என் ஃப்ரெண்ட்ரா. ஹாய் பேபி. என்ன உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்களா? நான் லவ்னு, நீ ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப நான் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்தேன்னு வச்சுக்கேன், நீ அசந்து போயிருவ. அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்க. ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு நீ என் பிளாட்டுக்கு வந்துரு. இல்லனா இன்டர்நெட்ல புது பொண்ணோட புது காம விளையாட்டுன்னு உலா விடுவேன். ஃப்ரெண்டுன்னு நினைச்சு கண்ண மூடி அவனை நம்பினேன். ஆனா அவன் அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவன் எங்க இருக்கான்? போய் தோற. என் டார்லிங் வந்துட்டா. டேய் யாரா நீ? ஏய் யார் வேணும் கேக்குறல்ல? நில்லுடா. What do you want? ஒண்ணு இல்லண்ணே, கீதாவோட போட்டோஸ்லாம் உங்ககிட்ட இருக்காமே, அதை கொடுத்துட்டீங்கன்னா போயிடுவேன். ஓஹோ, அவ வராம ஒன்னு அனுப்புனது பெரிய தப்பு. தப்பு இல்லண்ணே, ஆனா தப்பான விஷயத்த தப்புக்காக பண்ணா அது தப்பு தானே. போட்டோ தரலனா அடிச்சு வாங்கிட்டு போவேன். டேய் அடிப்பாராண்டா. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நைஸ். ஆமா சூப்பரா வந்திருக்கு. உட்காருங்க. இத Facebookல அப்லோட் பண்ணிடுறேன். எஸ் ஆயிடுச்சு. பொறமர சாகட்டும். I'll get something to eat. சீக்கிரமா வந்துரு பேபி. இத பத்தியா? இவன் தான் பாரிஸ் பிச்சைக்காரன். அப்புறம் பேக்கப் இருக்கிறது நந்தினியவா? இது ரொம்ப நல்லா இருக்கு. ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா இது நமக்கே ஆப்பா இருக்கே. என்ன பண்றது? ஹாய்டா. ஓ வாட் a surprise. இவன் கிரணுக்கு friend-ஆ? நல்லாங்க. உட்காரு. செல்லம் வாங்கிட்டு இருக்கியா? சரி ஓகே வா. சரி இது நந்து, இவன் என் ஃப்ரெண்ட் கார்த்திக். மாவன இருடா, உனக்கு ஷாக்கு தரேன். ஆக்சுவலா நாங்க வணக்கங்க.
வணக்கம் வணக்கம். நந்து செல்ஃபி ப்ளீஸ். கார்த்திக் இஸ் ஒன்லி ஃப்ரெண்ட் இன் இந்தியா. பாரிஸ்ல ஒன் டேல ஃப்ரெண்ட் ஆனோம். ஃப்ரெண்ட் இன்னா கார்த்திக், கார்த்திக் இன்னா ஃப்ரெண்ட். தோடா. டேய் உனக்கு இந்த பொண்ணு செட் ஆகாதுடா. இவன் வந்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதாவது பிரச்சனையாக போதுன்னு. இந்த பொண்ணு உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியும். நான் லவ் பண்றேன்டா. உன்னோடது ஒன் சைடு லவ். நோ டூ சைடு லவ். நீ என் மேல இருக்கிற கோவத்துல தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஹலோ, உன் மேல எதுக்கு அவளுக்கு கோவம் வரணும்? கிரண் இவன் சொல்றது கேட்காத. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? அதுக்காக தானே அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். நீ அந்த முடிவோடவே இரு. எனக்கும் இஷ்டம் தான். எனக்கு இஷ்டம் இல்ல. உனக்கு என்ன இஷ்டம் இல்ல? பெரியவங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கடா. அவங்க கிடக்குறாங்க கிழ போட்டு. நீ ஒத்துக்கிட்டால நான் ஒத்துக்கணுமா? ஆல்ரெடி அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அது உனக்கு தெரியுமா? ஹலோ, நீ டாபிக் மாத்தாத. இட்ஸ் பர்சனல். பர்சனல் சொல்றாங்கடா. கல்யாண மேட்டர் எப்படா பர்சனல் ஆகும்? இந்த பொண்ணுங்களே நம்ப கூடாது. வெளியே கெக்க பெக்கன்னு இழிப்பாளுங்க, ஆனா மனசுக்குள்ள விஷத்தை வச்சிருப்பாளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஏமா தாயே, நான் உன்ன பத்தி சொல்லனே, பொண்ணுங்கள சொன்னேன். What do you mean? அப்படினா நீ பொண்ணே இல்ல. ஹாய் கார்த்திக், நீ எப்படி இங்க? அது வந்து ஷிலா, நாங்க ஒரு பர்சனல் மேட்டர் பேசிட்டு இருக்கோம். ஒரு 2 நிமிஷம் அங்க வெயிட் பண்றியா? அந்த 2 நிமிஷத்துல பேசி எல்லாத்தையும் கெடுக்கலான்னு பாக்குறியா? ஏய், இங்க உட்கார்றி. டேய், நீ அத அவகிட்ட சொல்றா. நான் என்னடா சொல்றது? இங்க பாத்தியா? உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பயன்படுத்திக்கிட்டு உன் கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான். அப்ப கிரண் லவ் பண்றது ஷீலாவியா? ஹே, நான் கார்த்திக் பத்தி எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். அவனை டேட் பண்ண விஷயம், அவனை ஹக் பண்ண விஷயம், எங்களுக்குள்ள இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கிரண் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். சோலி முடிஞ்சதுடா சாமி. ஓ, அப்போ நீ ஹக் பண்ணது இவனதானா? யா பேபி. அதுக்காக தான் நீ பிடிக்கலன்னு சொன்னியா? உனக்கு ஒரு கும்புறா சாமி, உன்னை நான் கல்யாணத்துக்கு கூட போட மாட்டேன். நீ கிளம்பி வா. நான் இதோட போயிடுவேன். வா. ஏய், பை பை. ஆக்சுவலா அவன் உன்னதான் லவ் பண்றான்னு நான் ஷீலா கூட டேட்டிங்லாம் போல. இந்த சிக்கன் சாப்பிடு, கொஞ்சம் உடம்பு ஏத்து. எதுக்கு இவ்வளவு பந்தா பண்ற? உட்பின்னு சொல்லிருக்க வேண்டியதானே. இந்த கன்ஃபியூஸே வந்திருக்காதுல. நான் எதுக்காக சொல்லணும்? என்ன நந்தினி, என்னதான் உன்னுடைய ப்ராப்ளம்? உன்னை எனக்கு பிடிக்கல, அதான் என்னோட ப்ராப்ளம். உன்னை நான் என்னைக்கு முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே உன்னோட கேரக்டர் எனக்கு பிடிக்கல. எனக்கு இதுல இஷ்டம் இல்லன்னு சொல்லியும் வேணும்னு கல்யாணம் வரைக்கும் இதை இழுத்துட்டு வந்துட்ட. என்ன உனக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு நீ ஒரு ரீசன் சொல்லு பாப்போம். உன்னை பிடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லு பாப்போம். ரீசன் சொல்லிட்டு வரதில்ல காதல், தட்ஸ் எ எமோஷன். ஆனா பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நிச்சயம் காரணம் இருக்கணும். 100 இருக்கு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அத ஒண்ணு நீ என்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. உனக்கு அது தெரிஞ்சா போதும். என்ன பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதா? இந்த ரீசன் லாஜிக் பத்தி எல்லாம் பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். அன்னைக்கே உன்னை பத்தி என் டாடி கிட்ட சொல்லாம போனது என் லைஃப்லயே நான் பண்ண பெரிய மிஸ்டேக். இப்பவே போய் சொல்றேன். நந்தினி, நந்தினி, நான் சொல்றத கேளு. நந்தினி ப்ளீஸ். எந்த சீரியல்ல இவதான் மாமியாரா? அம்மா, டாடி போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க இருக்காரு? மேல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இப்பவே போய் கார்த்திக் எனக்கு பிடிக்கலங்கறத சொல்லி ஆகணும். டாட், ஹாய். போதும். யானையம்மா யானை, யானையம்மா யானை. பாத்தீங்களா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு? மம்மி டாடி எங்கண்ணா? See my prize. டேய் டேய் வேண்டாம், சொன்னா கேளு. அம்மா போதும் போதும் போதும்மா. இவர்தான் என் மாப்பிள்ள. இதுக்கப்புறம் என் பொண்ணு ராணி மாதிரி சந்தோஷமா வச்சுக்க போறது இவர்தான். என் நந்துக்கு நான் கொடுத்ததுலயே இதான் பெஸ்ட் கிஃப்ட். நந்துவுக்கு இந்த மாதிரி ஒரு பாசமான அப்பா கிடைச்சிருக்கு. அவ லக்கி தான். நந்து லக்கின்னு உளராதடா. நந்தினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சது இவனோட லக்கு. சரியா சொன்ன. நிஜந்தா, நான் தான் லக்கி. இந்த Facebook ஜெனரேஷன்ல நான் சொல்ற பேச்ச கேட்டு என் மேல நம்பிக்கை வச்சு நான் காட்டின மாப்பிளைய அவ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. ஒரு அப்பாக்கு இதை விட வேற என்னடா வேணும்? கரெக்டா சொன்ன. கங்க்ராட்ஸ் நந்து. கல்யாணத்தை பத்தி சொன்னமா? பையன் ரொம்ப சூப்பர்மா. உங்க அப்பா 2000 பேர்ல ஒருத்தனை செலக்ட் பண்ணிருக்கானா? டெஃபினெட்லி ஹி இஸ் ஃபிட் ஃபார் யூ. உங்க போன் எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? ஓ, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல. ஜஸ்ட் கோயிங் ஆன். ஏதாவது அர்ஜென்ட்டா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா. ஒண்ணும் இல்ல. பை பை. பை நந்து.
நந்து இந்த டைம்ல கேக்குறது சரியான்னு தெரியல. ஆர் யூ 100% ஹாப்பி அபவுட் கார்த்திக்? ஏண்டா நீயும் உன் பொண்ணு ஒரே மாதிரி தான் நினைப்பீங்கன்னு எப்பவும் சொல்லுவ. உனக்கு பிடிச்ச கார்த்திக்க உன் பொண்ணுக்கு எப்படிடா பிடிக்காம அது இருக்கும்? எனக்கும் தெரியும்டா. ஆனா என் பொண்ணு வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சோடா வாட்டரா? அடிக்கிற என்ன பிரச்சனை உனக்கு? நந்தினி மேல நான் உயிரை வச்சிருக்கேன்டா. அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கட்டும்டா. என்னடா அதுக்கு? அதுக்கு நான் பொருத்தமானவன் இல்லடா. ஏய் என்னடா பேசுற நீ? நந்தினிக்கு என்ன பிடிக்கலங்கிற விஷயத்த அவ அப்பா கிட்ட சொல்ல போறா. எது? இன்னையோட எல்லாமே முடிய போதுடா. மச்சான் நந்துவோட அப்பா தான்டா. ஹலோ, நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா? நான் உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க அங்க. இப்பதான் நந்து உன்னை பத்தி என்கிட்ட சொன்னா. கார்த்திக், நான் பேசுறது கேக்குது அங்கிள், சொல்லுங்க. ஐ அம் வெரி ஹாப்பி கார்த்திக். நந்து யூ ஆர் தி பெஸ்ட்னு சொன்னா. அங்கிள், அத உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதான் கால் பண்ணேன். பாய், குட் நைட். ஓகே, பாய் அங்கிள். டேய், நந்தினி அவ அப்பா கிட்ட எதுவுமே சொல்லடா. அப்பா கடவுள் இருக்காரா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான்ப்பா. போனே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா. நந்தோ, ஏய், குட் மார்னிங். குட் நைட். குட் நைட்டா? காலங்கத்தாலேயே குட் நைட்னு சொல்ற? இந்த குட் நைட் என்னோடது இல்ல. ராத்திரி கார்த்திக் போன் பண்ணி உனக்கு குட் நைட் சொல்ல சொன்னாரு. கார்த்தி, சாரி ஆண்டி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல ஆண்டி, நந்து போனை எடுக்கவே இல்ல. நந்து தூங்க போயிட்டா. நான் போனை கொடுக்கவா? ஐயோ பரவாயில்ல ஆண்டி. ஆண்டி, நான் குட் நைட் சொன்னு மறக்காம சொல்லிடுறீங்களா? இப்ப அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மார்னிங் சொன்னீங்கன்னா போதும். சரி. ஹவு ஸ்வீட். ஓ மேல அவ்வளவு உயிரா இருக்கான். குட் மார்னிங். குட் மார்னிங். வாவ், சோ நைஸ். இந்த குட் மார்னிங் என்னோடது இல்ல. கார்த்திக் போன் பண்ணி குட் மார்னிங் சொல்ல சொன்னான். ஹலோ, உன்னை உடனே நான் பார்க்கணும். ஷூர் நந்து, எனி டைம். எங்க? நான் தான் உனக்கு கரெக்ட் பர்சன். உனக்கு எப்படி தோணுச்சு கார்த்திக்? நான் அவ்வளவு சீக்கிரமா தப்பான முடிவு எடுக்க மாட்டேன். ஒரு பொண்ணு உன்னை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட உன்னால எப்படி அவளை லவ் பண்ண முடியுது? நான் உன் மேல வச்சிருக்க காதல் உனக்கு புரியல. அத நீ புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு ஜென்மம் போதாத. உன் தன்னம்பிக்கையை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. லைஃப்ல எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டியா? ஏய், லவ்வ தவிர சீரியஸா எடுத்துக்க இந்த உலகத்துல வேற என்ன விஷயம் இருக்கு நந்து? உன் பிலாசபி எல்லாம் கேக்குறதுக்கு நான் இங்க வரல. ஆனா உன்னோட லவ் நான் புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு ஜென்மம் போதாதுன்னு சொன்னல. அவ்வளவு நாள்லாம் தேவையில்ல. இந்த ஒரு நாளே போதும். ஈவினிங் 6 வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்க போறேன். வாவ், கிரேட். இது உண்மையிலேயே செம்ம ஐடியா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன நீ உனக்கு பிடிக்காத பையனா ட்ரீட் பண்ணாம உங்க அப்பா செலக்ட் பண்ண பையனா என்ன ட்ரீட் பண்ணும். ஓகே, நாட் a big deal. Awesome, great. Let's go. நான் இந்த பைக்ல வர மாட்டேன். சரி, இப்ப கார்ல? 4-wheelerல வரவே மாட்டேன். டார்ச்சர் ஆரம்பிச்சிட்டா. சரி நந்து, நீ என்ன சொன்னாலும் சரிதான். Excuse me. 1 minute. டெலிவரி பாடுங்க. First floor right side. Thank you. இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு நந்து, உனக்கே புரியும். மாமா, பானு எப்படி இருக்கா? பொண்ணு பிறந்திருக்கு மாப்பிள்ள. நான் உன் மேல வச்சிருக்க காதல் இதுக்கும் மேல நந்து. அதை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அதனாலதான் நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த ஜென்மத்துல வாழ்க்கைன்னு ஒண்ணு வாழ்ந்தா அது உன் கூட தான் நந்து. இல்லனா உன் மேல நான் வச்சிருக்க காதலுக்கு அர்த்தம் இல்ல.
என்ன நினைக்கிற? இப்ப இத பார்த்த உடனே ஃபீல் ஆயிடுவேனா? வேற ஒரு பொண்ணா இருந்தா நீ நினைச்சது நடந்திருக்கும். ஆனா என்கிட்ட இதெல்லாம் நடக்காது. ஹலோ, என்ன உனக்கு பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிற? யார்கிட்ட பேசிட்டு இருக்க நந்து? உன் கூட தான்டா. ஏய், நான் என்ன செஞ்சேன்? 2 வீலரும் வேணா 4 வீலரும் வேணா நீ தானே சொன்ன. அதனாலதான் உனக்காக 6 வீலர்ஸ். ஆர் யூ ஓகே பேபி? பார்த்தல, இதான் நந்தினி. படாது, என் காத்து கூட படாது. வழி வர்றா. சும்மா இங்க ஒட்டி நிக்கிற. வீட்ல போய் பொண்டாட்டிக்கிட்ட போய் ஒட்டிக்க. வழி வர்றா, வழி விடு. நீ கூட வராத. ஏன் நந்தினி இப்படியா பப்ளிக்ல பிஹேவ் பண்றது? நான் என்ன பண்ண? இந்த கோவம், ஈகோ, பிடிவாதெல்லாம் காதல்ல இருக்கவே கூடாது. டேய், வண்டி நிறுத்து. அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்னாச்சு? என் கூட இருந்த இந்த நாள் எப்படி இருந்தது? எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருந்தது. சரி, கோயிலுக்கு போலாம் வா. அங்கேயாவது உன் மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இன்னைக்குதான் வாழ்க்கையில உருப்படியான ஒரு விஷயத்த சொல்லிருக்க. போலாம் வாங்க. ஏமா புருஷனை கூட்டிட்டு கோவிலுக்கு வந்திருக்க, ஒரு முழம் பூ வாங்கி தலையில வைக்க கூடாது? யார புருஷன்னு சொன்னீங்க? தம்பி வாங்கி கூடப்பா. ஐயோ அக்கா, உங்க வாயில சக்கரை தான் போடணும். சூப்பர். சாமி அங்க இருக்கு. நந்தினி, ஆரத்தி எடுத்துக்கோ. முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. கோயில்ல கூட உண்மையா இருக்கு தெரியாது உனக்கு? நீ என் கூட இருக்கிறப்போ நான் நானாதான் இருப்பேன் நந்து. எனக்கு நடிக்கலாம் வராது. நான் அப்படியே நம்பிட்டேன். உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன். நந்து, நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். என்ன? இதுல காயினை எரிஞ்சு நம்ம மனசார வேண்டிக்கிட்டா அது நிச்சயமா நடக்கும்னு சொல்லுவாங்க. இத நம்புறது நம்பாம போறதெல்லாம் உன்னோட இஷ்டம் நந்து. உன் கூட நான் இருந்த இந்த 6 மணி நேரமே எனக்கு போதும் நந்து. இன்னும் 6 ஜென்மத்துக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்க போறேன் நந்து. நானும் வேண்டிக்க போறேன், நீ வேண்டது எதுவுமே நடக்க கூடாதுன்னு. இதுக்கப்புறம் ஒரு தடவையாவது என்ன பார்க்கணும்னு நினைச்ச நந்து. அவனுக்கெல்லாம் அப்படித்தாண்டா நடக்கும். என்கிட்ட வச்சுக்கிட்டா நல்லா இருப்பானா? என் சாபம் தான். எஸ் எஸ் எஸ். ஐயோமா, நான் மொச்சி பார்த்தா அப்படியே பயந்துருவோமா? ஒரு சீரியல் கொடுங்க. டேய், இதுக்கு முன்னாடி என் மாமா எப்பாவது ஒண்ணு பாத்துருக்காரா? இல்லையே, இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அப்ப நீ என்ன செய்யறன்னா,
டிராபிக் போலீஸ் சொன்னா நிறுத்துவீங்களா? நாங்க சொன்னா நிறுத்த மாட்டீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன அது வந்து மேட்டர் என்னன்னு சொல்லு. பாண்டனா ஹாய் சூப்பர்னா. நீங்க சொன்ன மாதிரி செய்யறேன். என்னடா சொன்ன மாதிரி செய்ய போறன்ற? அவன் என்ன சொன்னா நீ என்ன செய்ய போற? என்ன எஸ்ஐ அடிச்சிட்டு போற? பொண்டாட்டி அடியை விட ஸ்ட்ராங்கா இருக்கு. பாண்டனா ஏன்டா என்கிட்ட வர? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவனை போய் பிடிங்க. விடாதீங்க அவனை. அந்த எஸ்ஐ எவ்வளவு கேட்டாலும் உண்மை சொல்லாதீங்க. என்னது? நான் உங்க மேல சத்தியம் வாயை திறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம நாட்டுக்கு கேட்டு போறோம். ஓடி போற. டேய். மார்னிங் சார். யாரா அவன்? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். உன் பேர் என்ன? பாண்டு. உன் பேர் என்ன அவனுக்கு தெரியும், ஆனா அவனா உனக்கு தெரியாது. அதான் சொன்னேன். இத நான் நம்பணும். கண்ணால பார்த்தா நம்பிதானே அவனும் டூட். ஆஹா. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. வந்தவன் யாரு? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சார் சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். அவனா உனக்கு தெரியாதுன்னா தூரத்துல இருந்து இப்படி இப்படின்னு தூக்கி வச்சு ஆட்டியா அது எதுக்குன்னு சொல்றா சொரித்தலையா? அது வந்து என் பேரை சொல்லி தூரத்துல இருந்து கூப்பிட்டான்ல சார். தெரிஞ்ச மாதிரி கையில வேற ஆட்டினா. எனக்கு தெரிஞ்சவனும் நானும் கையை ஆட்டினேன். அவளை தான் சார். சரி, தூரத்துல இருந்து கையாட்டின அவன் உன்கிட்ட வந்து என்ன சொன்னா? எஸ்ஐ சார் என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லாதீங்க என்ன சார். நீ சொன்னதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவன் என்ன சொன்னான்னு சொல்லு. நீங்களும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. எஸ்ஐ சார் எது கேட்டாலும் சொல்லாதீங்க என்ன சார். அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல என்ன சோதிக்காத, தயவு செஞ்சு சொல்ற செல்லம். நீங்களும் இதுக்கு மேல சோதிக்காதீங்க. எஸ்ஐ சார் எது கேட்டாலும் சொல்லாதீங்க. உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அவன் என்ன சொன்னான்னு உண்மையை சொல்லிடு. உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார். எஸ்ஐ சார் என்ன கேட்டாலும் சொல்ல வேணாம். ஓ கான்ஸ்டபிள், அது எதுக்கு சார்? சார் வன்முறையை கையில எடுக்க. போலீஸ்காரன் கிட்ட சொல்ல மாட்டியா? நான் என்ன கிட்ட காமெடி பண்றேன். நீங்க என்ன கேட்டாலும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான் சார் அவன். நீ மனுஷனா மிருகமா இப்படி போட்டு அடிக்கிற? நான் சொல்றது புரியலையா? கோபம் வந்ததா செல்லம்? எனக்கு மட்டும் கோவம் வராதா செல்லம்? யூனிஃபார்ம் போட்டுக்கிறேன்னு பாக்குறேன். ஐயோ அவன் என் காதுல வந்து எஸ்ஐ சார் எது கேட்டாலும் சொல்லாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போனான். நமக்கு சார் ஒழுங்கா போயிடு. நிஜமா சார்? அவன ட்ரெஸ் கொடுத்துருங்க. கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னடா உள்ள அடிக்குது? இது செல்போன் சார். யாரா போன்ல? நம்பர் தெரியல சார். அன்னோன் நம்பர் சார். ஒழுங்கா போனோட ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டேன் சார். பேசுவா? ஹலோ யாரு? எஸ்ஐ வெளிய விட்டாரா? ஜஸ்ட் இப்பதான் விட்டாரு. உங்களை அடிச்சாரனா? பெருசா ஒண்ணு இல்ல, லைட்டா தட்டாரு. அவள்தான். நான் சொன்னது எது எஸ்ஐ சொல்லியே. நீ என்னடா சொன்ன? அட என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க? அதான் வர வழியில எஸ்ஐ போட்டு தரலாம். அட பாவி. ஏண்டா நீங்க பிளான் பண்ணி என்ன போட்டு தள்ள பாக்குறீங்களா? அவ ட்ரெஸ் வாங்க. சார் 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 அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் சொல்றத நம்புங்க சார். உன்னை நம்பணும். உன்னை நம்பணும்னா அவன் யாருன்னு தெரியணும், அவன் என்ன சொன்னான்னு தெரியணும். ஏய், அவன் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா வேலையும் இவனை செய்ய வைங்க. சார் சார் நான் துபாயில இருந்து வந்தவன் சார். ஐ அம் என்ஆர்ஐ சார். எதுக்கு மச்சான் இங்க வந்திருக்கோம்? லாஸ்ட் வீக் என் புக்கை உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அப்படியா? அதான் இன்னைக்கு வந்து பார்க்க சொல்லிருக்காங்க. ஓ சூப்பர். ஹாய், ஐ அம் கார்த்திக். சொல்லுங்க. லாஸ்ட் வீக் என் புக் அனுப்பியிருந்தேன். அதை பத்தி பேச இன்னைக்கு வர சொல்லிருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. வாவ், வழிஞ்சது போதும் வாடா. மச்சான் ரிசப்ஷன்ல பொண்ணுங்க எதுக்கு மச்சான் வேலை வைக்கறாங்க? உன்ன மாதிரி ஜொல்ல ஊத்துறதுக்கு நிறைய பேர் வருவானுங்கன்னா என் புக்கே உங்களுக்கு பிடிக்குமாடா? படிச்சா கண்டிப்பா பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை கூப்பிடுறாங்க. மே சிட். என்ன எழுதி வச்சிருக்கீங்க? இது என்ன ஆட்டோ பயோகிராஃபியா இல்ல நேஷனல் ஜியோகிராஃபியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சதை பத்தி எழுதியிருக்கேன். என்னோட அனுபவங்கள், என் பயணங்கள். ஃபேண்டாஸ்டிக், அட்டகாசம், அற்புதம், கலக்கிட்டீங்க, சூப்பரா எழுதிருக்கீங்க. கிளைமாக்ஸ் தான் எனக்கு ஒத்து வரவே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களா? அது இன்னும் எனக்கே தெரியல சார். ஐயோ தம்பி, இத நம்ம தொடர் கதையா போட்டுருவோம். ஹாரி பாட்டர் மாதிரி போய்கிட்டே இருக்கட்டும். கலக்கிட்டப்பா, புக் மேட்டர் முடிஞ்சு போச்சு. உனக்கு ஒரு காப்பி அனுப்பி வைக்கிறேன். டீல் ஓகேவா? அப்புறம் நல்லா புரியுது. சாதாரணமா நாங்க எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி தான் கொடுப்பானா, உனக்கு கலர் காப்பி கொடுக்க போறோம். அதுவும் 2. ஆக்சுவலா நான் கேட்டது என் ரெமுனரேஷனை பத்தி. கொஞ்சம் வாய மூடு. இன்னைக்கு கூட எங்க ஆபீஸ்க்கு 100 பேர் கதை எழுதி எடுத்துட்டு வரான். தன்னோட புக்கை பப்ளிஷ் பண்ண சொல்லி காலை பிடிக்கிறான். நான் உன் புக்கை பப்ளிஷ் பண்ணலாம்னு பார்த்தா நீ என்கிட்ட பணம் கேக்குறியா? நான் பணம் கேக்குறது திங்கிறதுக்கோ இல்ல ஜாலியா ஊர் சுத்துறதுக்கோ இல்ல, என் ரைட்டிங் வேல்யூ என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நான் இன்னும் அந்த அளவுக்கு கமர்ஷியல் ஆகல. ஆனா நான் கமர்ஷியல் ஆயிட்டேன். ஏன்னா எங்க துறையில இன்னைக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் வந்துருச்சு. நிக்க முடியல. உனக்காக வேணும்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை ஒதுக்கி தரேன். சரி, நான் ஒண்ணு பண்றேன். அதுவும் உனக்காக தான். உன்னோட அடுத்த புக்கை நாங்களே பப்ளிஷ் பண்றோம். அப்போ நீ கேக்குற பணத்தை நான் தரேன். இந்த டீலுக்கு ஓகேனா அக்ரிமெண்ட் பேப்பர்ல உன் ஆட்டோகிராஃப போடு. டீல் க்ளோஸ்.
என்னப்பா இது அக்ரிமெண்ட்ட படிச்சு பார்க்காம சைன் போட்ட? நான் என் மூலையில 50,000 ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன். நீ கொஞ்சமாவது பேரம் பேசியிருக்கலாம். நான் காகிதங்களை நம்புறவன் இல்ல, மனுஷங்களை நம்புறவன். தேங்க்யூ சார். வரேன். டேய் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி ஏன்டா இப்ப இப்படி சொல்ற? இத கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்தா அவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவா தெரியும்ல? டேய் இதை நான் வாங்கினதே எங்க அப்பா கிட்ட கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த இல்ல. இது என் முதல் சம்பளம்டா. இதுல நந்துக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும். அதுவும் இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு. என்ன மச்சான் வாங்க போற? ஹாய். ஹாய் ஆண்டி. வாப்பா. ஹாய் கார்த்திக். ஹாய் அங்கிள். ஹாய். ஹாய். குட் நைட் சொல்றதுக்காக தான் வந்திருக்கியா? இல்ல ஆண்டி, ஆக்சுவலா நான் நந்துக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், அதை கொடுக்கதான். கிஃப்டா? ஆமா ஆண்டி. என்னென்ன பொட்டில? ஆண்டி அத சொல்ல முடியாது, நீங்க வாங்க நேர்லயே காட்டுறேன். நம்ம டெரஸ்க்கு போலாமா? சரி. நந்து நீ என் கூட வா ப்ளீஸ். கூப்பிடுறாருல வா. வாயேண்டி, மேல போலாம், சீக்கிரம் வா. என்ன கிஃப்டா இருக்கும்? அப்படி என்ன கிஃப்ட் கார்த்தி? ஒரு நிமிஷம் ஆண்டி. இந்த பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான கிரகங்களும் நட்சத்திரங்களும் இருக்கு. ஆனா ஒரு சில நட்சத்திரங்களுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க. சோ நான் இன்டர்நேஷனல் ஸ்டார் ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி ஒரு ஸ்டாரோட பேரை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். நிஜமாவா? என்ன ஸ்டார் அது? ஆனா இவ்ளோ ஸ்டார்ஸ்ல அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சொல்றேன் இருங்க. அந்த ஸ்டாரை பாருங்களேன். நம்ம இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்து பார்த்தாலும் எல்லாரோட கண்ணுக்கும் முதல்ல தெரியுற ஸ்டார் அதுவா தான் இருக்கும். இந்த நிமிஷத்துல இருந்து அந்த ஸ்டாரோட பேர் நந்தினி. வாவ், சூப்பர். என்னங்க இது? இதோ இதான் ஆண்டி அந்த ஸ்டார் ஏஜென்சி இந்த ஸ்டாருக்கு நந்தினின்னு பேர் வச்சதுக்கான சர்டிபிகேட். இனிமே அந்த ஸ்டாரை எல்லாரும் நந்தினின்னு தான் கூப்பிடுவாங்க. சூப்பர். அருமையான கிஃப்ட் தான். Thank you. கார்த்திக் கலக்கிட்ட. Thank you. ரொம்ப தேங்க்ஸ் பா. இருக்கட்டும் ஆண்டி. இத ஒரு போட்டோ எடுத்துக்கறேன். நீ பாருடா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி பெருமையா சொல்லிக்குவேன். குடும்பத்தை மொத்தமா மயக்கிட்டான். கார்த்திக் பாருங்க. யாருக்காவது ஏதாவது வேணுமா? இதப்பா இத படி. அத்தை அத்தை போய் நாங்க வடி பார்க்கணும். நல்ல பளிச்சுன்னு தெரியுதா? நல்லா தெரியுது. பாக்குறேன். ஹே நந்து, என் கிஃப்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லவே இல்ல. அதுல சொல்ற மாதிரி என்ன இருக்கு? பகல்ல இருக்காது, ராத்திரியில மட்டும்தான் பார்க்க முடியும். நினைச்ச இடத்துல இருந்து பார்க்க முடியாது. மொத்தத்துல சொன்னா வேஸ்ட். ஒருவேளை நாமளே இந்த உலகத்தை விட்டு போனாலும் அது என்னைக்கும் இங்கேதான் இருக்கும். எது? செத்து போனதுக்கு அப்புறம் வைக்கிற சிலை மாதிரியா? இதுக்கு மேல என் காதலோட புனிதத்தை வெளிப்படுத்த தெரியல. இதான் உன்னோட ஸ்டார் சர்டிபிகேட். இந்த வாங்கிக்க. இன்னும் 2 நாள்ல நம்மளோட கல்யாணம். நான் உன்னை முதல்ல பார்த்தப்பவே நீ என் இதயத்தை திருடிட்டு நந்தோ. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உன் நடிப்பெல்லாம் போதும், இனி நம்ப மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமாடி? முதல்ல காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? உண்மையான காதலோட வழி தெரியுமா உனக்கு? உன்னை போய் காதலிச்ச பாரு என்ன சொல்லும். உன்னை நான் அந்த இடத்துல வச்சிருக்கேன் தெரியுமா? நீ என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்தி நான் உன்னையே சுத்தி சுத்தி வரனா அதுக்கு காரணம் உன் மேல வச்சிருக்கிற உண்மையான காதல். அதான் விருப்பம் இல்லைன்னு சொல்லல. போய் உங்க அப்பா கிட்ட என்ன பிடிக்கல சொல்லு. என் அப்பா கிட்ட என்னால சொல்ல முடியாது. இனிமே நம்ம 2 பேரும் நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாதா? நான் உன்னை கண்டிப்பா சந்தோஷமா வச்சு பண்ணந்தோ. எவ்வளவுதான் நீ என்ன வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உன்னை காதலிச்சுட்டு தான் இருப்பேன். மனமேடையில பார்க்கலாம் நந்தோ. பாய். இந்த கார்த்திகை உனக்கு பிடிக்கலையா நந்தோ? உனக்கு என்ன பிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. I love you நந்தோ. I love you.
இவன் எங்க என்ன பண்றான்? இவனை தாண்டா நான் தேடிக்கிட்டே இருந்தேன். வாடா. டேய், மவனை மாட்டினியா? ஏய், நான் ஏற்கனவே செம கடுப்புல இருக்கேன், போயிடுங்க. அப்படியா? டேய், சார் ரொம்ப கடுப்புல இருக்காராமா. நான் கடுப்பாகிறதுக்குள்ள ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புடா. அண்ணா, அவன் மொபைல்ல இருக்க ஃபிகர் சூப்பரா இருக்குதுண்ணா. அப்படியா? அப்பப்பப்பப்பப்பப்பப்பா, செக்ஸி ஃபிகரா. கொல்லுங்கடா அவனை. எடுக்கலனா போ. ஏய், என்ன? தேங்க்யூ சார். அந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என் ஆசை. கொஞ்சம் வேலையா இருந்த வந்துட்டேன். நந்து, இந்த செம்ம கியூட்டா இருக்கு. அச்சிட்டு போடு. ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே. நந்து, நந்து, போன். கார்த்திக். ஐயோ, என் கேர்ள் ஃபிரெண்ட் நம்பர்லாம் போச்சே. நந்து, நந்து. அது கொடுங்க. என்ன போலீஸ்லாம் வராங்க? அதான் எனக்கும் புரியல. என்னாச்சு? என்ன விஷயம் சார்? போலீஸ் எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறியா? இன்ஸ்பெக்டர் சார், விஷயம் சீரியஸ். மர்டர் கேஸ். இன்ஸ்பெக்டர்,
உங்களுக்கு ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கமிஷனர் இஸ் a very good friend of mine. உங்களுக்கு வேணும்னா நான் பேசுறேன். உங்க பையன் போதையில ஜோன்னு ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்கான். இன்னைக்கு காலையில அவன் ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டான். செத்து போயிட்டானா? அவன் சாகறதுக்கு முன்னாடி தன்னோட மரணத்துக்கு கார்த்திக் தான் காரணம்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். என்னடா இதெல்லாம் கார்த்திக்? அப்பா நான் யாரையும் கொல்ல. சார் ஒரு 2 நிமிஷம் கூட வாங்க சார், ப்ளீஸ் சார் வாங்க. அங்க ஏதோ பிரச்சனை. கார்த்திக் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்காங்க. சார் அது எதிர்பாராம நடந்தது சார். அவனை கொல்லணும்னு நினைச்சு நான் ஒண்ணும் அப்படி பண்ணல. நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன் சார். ஆனா ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். என்னோட வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான நிமிஷம் சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நந்து சார், எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் ஜெயில இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் ஒண்ணுதான் சார். நந்து அப்பா அப்பா ப்ளீஸ் பா, ஏதாவது பண்ணுங்கப்பா. சத்தியமா அவனை கொல்லணுங்கிறதுக்காக எல்லாம் அடிக்கலப்பா. அவன் அம்மா நீயாவது அவருக்கு சொல்லி புரிய வைமா. நான் வேணும்னே அப்படி எல்லாம் பண்ணலம்மா. அவன் தான் என்ன. அப்பா நீ நாசமா போனது பத்தாதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையே நாசமாக்க போறியா? இன்ஸ்பெக்டர், இந்த கொலைகாரனை கூட்டிட்டு போங்க. வெயில் எடுக்க கூட நான் வர மாட்டேன். எங்களை கான்டாக்ட் பண்ணாதீங்க. இவனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவன் பொறுக்கிங்கிறது எனக்கு எப்பவோ தெரியுமே. தேங்க் காட், இப்ப அவனோட குடும்பத்துக்கே தெரிஞ்சிருச்சு. அப்பாடா, இவனோட தொல்லை இதோட தீர்ந்தது. நந்து ப்ளீஸ் நந்து, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. அவன் தான் தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணா. நான் அவனை கொல்லணும். எங்க இருக்காங்க? சின்னம்மா மேல இருக்காங்க தம்பி. நான் காதலிச்ச பொண்ணு கண்டிப்பா இனிமே இதை வாங்கிக்க மாட்டா. அதனால நான் கிஃப்ட் பண்ணேன்னு உங்க பேர்ட் மேடம் கிட்ட கொடுத்துறேன். சரிங்க சார். பை. அக்கா, அந்த புறாவை திறந்து விட்ட அண்ணா இந்த புக்கை உங்ககிட்ட தர சொன்னாருக்கா. ஹாய் லைலா மஜ்னு. பாய்க்கா. பாய். என் நந்தினி கூட நான் செலவழிச்ச ஒவ்வொரு நிமிஷங்களும் இந்த புத்தகத்தோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிரதிபலிக்கும். நான் என் நந்துவை பார்த்த முதல் மணித்துளியே அவ என் இதயத்தை திருடிட்டா. அவளுக்குள்ள இருந்த என் இதயம், அவளோட ஒவ்வொரு சலனங்களையும் என்னை இந்த புத்தகம் எழுத வச்சது. சுதந்திரத்தை விரும்பினா புறாக்களை சுதந்திரமாக்கின. அதே ஒரு சுதந்திர நாள் அன்னைக்கு நான் அவளுக்கு அடிமையான. அன்னைக்கு நந்துவுக்கே கூட தெரியாம அவளோட உதட்டோட ஈரத்தை நான் அனுபவிச்சேன். காதல் எவ்வளவு அழகானதுன்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நம்ம ஒரு விஷயத்த மனசார ஆசைப்பட்டா அது கண்டிப்பா நடக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். குடும்பங்கள் ஒண்ணு சேர்ந்தாலும் அவளோட மனசு எனக்குள்ள சேரல. நந்து, அத்தையும் மாமாவையும் மறக்காம நான் கேட்டேன்னு சொல்லிடுமா? தன்னோட காதல நல்லவனா இருக்கணும்னு தான் எந்த ஒரு பொண்ணுமே ஆசைப்படுவா. ஆனா கடைசி வரைக்கும் நந்து என்னையும் என் காதலையும் புரிஞ்சுக்கவே இல்லை. நான் வாழ்க்கைன்னு ஒண்ணு வாழ்ந்தா அது உன் கூட தான் நந்து. இல்லனா நான் உன் மேல வச்சிருக்க காதலுக்கு அர்த்தமே இல்ல. என் காதலை இப்படிதான் வெளிப்படுத்த தெரியும். நான் முதல் முறையா உன்னை பார்த்தப்பவே என் இதயத்தை திருடிட்ட. உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நந்து. நீ என்ன வெறுத்து ஒதுக்கலான கடைசி வரைக்கும் நான் உன்னை காதலிச்சுட்டே தான் இருப்பேன்.
இப்போ உனக்கு சந்தோஷமா? டாடி, எனக்கு கார்த்திக் வேணும். கார்த்திக், என் ஃப்ரெண்டு பெயிலுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டான். பரவாயில்ல, அதான் திரும்பி வந்துட்டல்ல, வா போலாம். எங்க அங்கிள்? நந்துவ கல்யாணம் பண்ணிக்கதான். அங்கிள், என் மேல மர்டர் கேஸ்லாம் இருக்கு. எப்படி ஒரு கொலைகாரனை போய் உங்களோட பொண்ணுக்கு? யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, எங்க எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சு போச்சு. வா போலாம். அதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அங்கிள். ஏற்கனவே என் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. இப்ப இதுல கல்யாணம்னா அவரு... அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நான் உங்க அப்பா கிட்ட பேசிட்டேன், அவருக்கு எல்லாம் ஓகே. இந்நேரத்துக்குலாம் அவர் இங்க வந்திருக்கணுமே. அதோ உங்க அப்பா வந்துட்டாரு. வாங்க வாங்க. கார்த்திக் எங்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு ஒரே டென்ஷன்ல இருக்கான். அப்பா ஆக்சுவலா நான் சாரிடா கார்த்திக், கோவத்துல அடிச்சிட்டேன். நீ எதுக்காக அப்படி பண்ணேன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. இட்ஸ் ஓகே. அடுத்த முகூர்த்தத்துல உனக்கு நந்தினிக்கு கல்யாணம். அப்பா, என்ன நந்தினிக்கு கண்டிப்பா பிடிக்காதுப்பா. என்னடா அப்படி சொல்ற? பொண்ணு பாக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்கல்ல? பொண்ணு பாக்கிறதுக்கு முன்னாடியே காதலிச்சீங்களா? காதலிச்சது உண்மைதான். ஆனா அவளை தள்ளி இருந்து தான் காதலிச்சேன். ஆனா பழகினதுக்கு அப்புறம் தான் என்ன அவளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சது. என் பொண்ணு கிட்ட ஏதாவது பேட் குவாலிட்டிஸ் இருக்கா? ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் பேசுறீங்க நீங்க? நந்து மாதிரி ஒரு நல்ல பொண்ணை இந்த உலகத்துல உங்களால எங்கேயுமே பார்க்க முடியாது. என்னடி இது? இன்னும் சொல்ல போனா நந்துக்கு நான் பொருத்தமானவனே இல்ல. நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தேவையில்லாம கோச்சிப்பேன் அங்கிள். அவளும் நிம்மதியா இருக்க மாட்டேன், நானும் நிம்மதியா இருக்க மாட்டேன். 2 பேரும் கடைசி வரைக்கும் சண்டை தான் போட்டுக்கணும். அங்கிள், என்ன மாதிரி ஒரு கொலைகாரன் நந்துக்கு வேணாம் அங்கிள். பிளீஸ் தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோங்க. பரவாயில்ல கார்த்திக், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். நாங்கெல்லாம் தான் இருக்கோம்ல, பாத்துக்குவோம். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியலையா? என்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நந்துவால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு நந்துவை பிடிக்கல. ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. நந்து, என்ன போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க நந்து. நீ அதை சொல்லி உங்களுக்கு புரிய வை. நான் உனக்கு ஏத்தவன் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கார்த்திக். ப்ளீஸ் கார்த்திக், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நந்து, என்ன? நீ 1000 பேருக்கு முன்னாடி நடு ரோட்ல என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட உன்னோட காதல் என்னால புரிஞ்சுக்க முடியல கார்த்திக். நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டப்போ அந்த கேள்வியோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. ஆனா என்னோட சந்தோஷத்துக்காக நீ உன் காதலையே தியாகம் பண்ண துணிஞ்சப்பதான் எனக்கு அது புரிஞ்சது கார்த்திக். என்ன காப்பாத்துறதுக்காக இந்த நிமிஷம் கூட என்ன பிடிக்கலன்னு போய் சொல்றல்ல. உன்னை தவிர வேற யாராலையும் என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியாது கார்த்திக். ப்ளீஸ் என்ன வேண்டான்னு சொல்லிடாத. ஐ லவ் யூ. கார்த்திக், ஏண்டா உனக்கு மட்டும்தான் மர்டர் பண்ண மாதிரி நடிக்க தெரியுமா? எங்களுக்குள்ள நடிக்க தெரியாதா? சாரிப்பா. நீ இவ்வளவு மெச்சூர்டா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஐ அம் வெரி ஹாப்பி. இப்ப வரை என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா கார்த்திக்? நாங்க எல்லாரும் கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறோம். ஓகே, பேசிட்டு வாங்க. வாங்க வாங்க போலாம். Now I am really happy கார்த்திக். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift வச்சிருக்கேன். எங்க காட்டு? முதல்ல நீ கண்ணு மூடு. நோ வே. கண்ணு மூடுன்னு சொல்றேன். ஓகே. நான் சொல்ற வரைக்கும் கண்ணு திறக்க கூடாது. திறக்க மாட்டேன். ஹே, என்னன்னு சொல்லு நந்து. Wait, I'm coming. Ready? 1, 2, 3. Now open.
வாவ் ரியலி கியூட். ஆமா, ஏன் இது இன்னும் பறந்து போகல? ஏன்னா சுதந்திரம் கொடுத்தது நீ ஆச்சே, அதனாலதான். நம்ம லைலா மஜ்னு. அப்படின்னா அந்த பொண்ணு நீதானா? ஐ கான்ட் பிலீவ் திஸ். இந்த விஷயத்தை முதல்ல சொல்லிருக்கலாம்ல. எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, ரூம்ல வரும்போது நீ பாக்கலையா? இது ஒரு ரூம்ல தான் இருந்துச்சா? ஆமா.